வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். இந்த டிஜிபி அலுவலகத்தின் முன்பு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான எக்ஸ்க்ளூசிவ் தகவல் சொல்லிவிடுகிறேன். அதுக்கு பிறகு நம்ம போகலாம். தமிழ்நாடு அரசு 20 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. இது வெளியில் இன்னும் இந்த செய்தி பரவவில்லை. எதற்கென்று சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு. நல்லது பண்ணுறதுக்கு தான். இந்த குழுவோட பர்பஸ் என்ன? வெளிநாட்டுக்கு போயிட்டு முதல்வர் திரும்பி இருக்காரா? கப்பலில் முதலீடு எடுத்துகிட்டு வந்தாரா? அதை எண்ணணும்ல. அதனால் கவுண்டிங் மிஷின் வச்சா கூட எண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் தேவைப்படுது. அதனால் ஒரு 20 பேர் கொண்ட குழு இப்போ எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே முதல்வர் வெளிநாடு போய்விட்டு வரும்போது முதல் முறையாக இந்த வாட்டி நன்றி தெரிவிக்கிற இந்த பதாகைகள் எல்லாம் அந்நியார் திருமதி துர்கா ஸ்டாலினோட படம் இருந்தது கவனித்தீர்களா? ஆமாம் சார். ஏன் அவங்க படம் வந்திருக்கு? இவ்வளோ நாள் இல்லாமல் ஒரு வாட்டி தான் போனார். இந்த வாட்டி ஏன் வெல்கம் பேனர் வைக்கிறாங்க? அவங்க தான் இந்த தேர்தலுக்கான முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறாங்களோ? அது ஒன்று. அது மட்டுமல்லாமல் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்பது முக்கியமானது. இந்த கப்பலில் பணத்தை ஏற்றும் போது அந்த புக்லைன் இயந்திரங்களில் பணத்தை அள்ளி கப்பலில் போடுவோம். 1-2 கட்டு கீழே விழுந்துடும். அப்போ முதல்வர் துர்கா அந்த 2 கட்டு கீழே விழுந்துச்சு எடுத்து போடணுன்னு அந்த கட்டு தூக்கி இப்படி விட்டுறிவாங்க. அதை எடுத்து அது கப்பலில் லோட் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம், ஹோம் மினிஸ்டர் பிடிச்சா தான் இந்த வாட்டி தேர்தலில் சீட்டு கிடைக்கும்ட்டு பலர் நம்புகிறார். ஸோ இப்போ வந்த உடனே அன்னி பார்ப்பாங்க, இது யாருப்பா இவ்வளோ அழகாக பேனர் வச்சுருக்கேன் இவ்வளோ இந்த மாதிரி என்று சொன்னதும், அண்ணி யாருங்க அது அப்படின்னு கேட்டோம். அண்ணி நான் தான் அண்ணி என்று ஒரு குரல் கொடுப்பார். இங்கே நல்லா இருக்கணும். ஒருவேளை டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த பேனா நிறுவனம் இந்த ஆள் ஒழுங்காக வேலை செய்யலுங்க, இந்த ஆளுக்கு ஜெயிக்க மாட்டாருங்க அப்படின்னு சொன்னால், அண்ணி அருமையான ஆள், அவருக்கு கொடுங்க, குடும்பத்தில் அவருக்கு கொடுக்கலன்னா சோறு கிடையாது உங்களுக்கு வீட்டில் என்று அந்நியார் சொல்லுவார் என்பதற்காகத்தான் இது. அண்டு வந்துட்டு இங்கே பத்திரிகையாளரை சந்தித்தார் முதல்வர். பார்த்தீங்களா சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு? ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் 50-50-50ன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ அந்நியாருக்கு வேற ஒரு 50 சீட்டா? அதுக்கு தான் அந்த குரூப்பில் எல்லாம் நுழைய முடியாத ஆள் அந்நியார் மூலமாக நுழையலான்றதுக்காக தான் 2 பேனர் வைக்கிறது. வச்சுக்கிட்டு அந்நியார் கண்களில் படுவது போல் இதை காண்பித்தார். அந்நியார் நல்ல தம்பிங்க, அவருக்கு சீட்டை கொடுங்க என்று அந்நியார் பரிந்துரையில் உள்ளே நுழையலாம் என்பதற்காகவும் இது. அப்புறம் முதல்வர் வந்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். பார்த்தீங்களா என்ன சொன்னார்? இதில் நம்ம கேள்வியே கேட்க தேவையில்லை, நமக்கு இருக்க எல்லா கேள்விக்கும் அவரே பதில் சொல்லுவார். ஆமாம், உங்களோட அடுத்த கேள்விக்கான பதில் சொன்னார். கவனிச்சிங்களா? இப்படி ஒரு தலை சிறந்த திராவிட மாடல் முதல்வர் எங்கேயாவது இருக்காங்களா? நீ அடுத்து நின்று அதானே கேட்க போகிற சார். அவர் தப்பாக சொல்லாங்க சார். செய்தியாளர் கேள்வி கேட்குறப்ப கூட நீ எது கஷ்டப்படுறீங்க, நானே பதில் கேட்டுறேன் சொன்னாரா? இன்னொன்று, சரி போகும்போது கோட்டு போட்டுக்கிட்டு போனீங்க தான் இறங்கிட்டீங்கல்ல, இப்போ இதுக்கே கோட்டு? எது போகும்போது வேஷம் கட்டணுன்றதுக்காக ஏதோ கோட்டு போட்டு போகிறீங்க தான் வந்துட்டீங்களே. அதாவது வெளிநாடு சென்று விட்டு வந்து கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்று அது நமக்கு தெரிய வேணும். அதுக்காக கோட்டை காயிட்டாம்னா இது இவங்களும் இந்த ட்ராமாவை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாம் நம்புவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் நம்ம வீடியோவை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். நம்ம பேசியிருந்தோம், ஏற்கனவே இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தான் MOU போட்டிருக்காங்க, புது நிதி உதவி எதையுமே அவர் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிலை சொல்லிட்டாரு. இன்னைக்கு கேள்வியில் என்ன சொன்னார்? அந்த கேள்வியே கேட்கல, பதில் சொல்லிட்டாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை அவங்க கண்டினியூ பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதனால அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு. அதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு முதல்வர் திருந்து விட்டார், உண்மையான முதல்வர் போல நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நமது வீடியோக்களை எல்லாம் பார்க்கிறார் என்று ஆர்வ கோளாறில் இந்த முடிவுக்கு வராதீர்கள். கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்த்துட்டு இது மாதிரி ஒரு கேள்வி ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே இருக்கிறதோட எக்ஸ்டென்ஷன் தான், அப்படிலாம் கிடையாது, நாம் போனதுனால தான் அவங்க அதை கொடுத்தாங்க என்று அவர்களை நம்ப வைக்க வேண்டும். அதற்காக அதுக்கு பதில் சொல்கிறாங்க அப்படின்றது அதிகாரிகள் எழுதி வைத்திருப்பார்கள். இவர் தான் எது எழுதி கொடுத்தாலும் படிக்கிறாரு. அவங்க அதில் பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க அடுத்த கேள்விக்கான பதில் அப்படின்ட்டு. கரெக்டாக இங்கே சொல்லுவாங்க, அப்போ 1 டேர்னு கேளு அப்படின்ட்டு. அதுக்குள்ளே இவர் இதுக்கு கேட்டுக்கிட்டு எப்படி இருந்தாலும் இல்லை சார், அவர் நிற்க மறந்துட்டார். அந்த ஒரு பதில் சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் விடணும், அப்போ ஒரு கேள்வி வரும்ல, அதை கேட்க மறந்துட்டாரு. பேப்பரில் மொத்தமாக இருக்குன்னு படிச்சிட்டாரு. இப்போது இந்த பதிலை முடித்த பிறகு 5 நிமிடம் அமைதியாக இருக்கணும்னு அதில் எழுதியிருக்கணுமா? எழுதியிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? அதையும் படிச்சிருப்பார். 5 நிமிடம் அமைதியாக இருக்கும், அடுத்த கேள்விக்கான பதில் அவர் பாட்டு போயிட்டு இருப்பார். இந்த ஸ்டாலின் தொட்டா நிறுத்த மாட்டான் சார். நீங்கள் மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, அதாவது இங்கே இருக்க முதலீடை கொண்டு போயிட்டு வெளிநாட்டில் முதலீடு பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு அந்த முதலீடு பண்ணுறேன் இல்லை, சுயமரியாதையே வெளிநாட்டில் முதலீடு பண்ணிருக்கின்றார் சார். எப்படி அந்த ஆளை வாடகை எடுத்து பெரியார் ஃபோட்டோ வச்சது பற்றியா? நேற்றும் சரி இன்றும் சரி தூய்மை பணியாளர்கள் அவர்களது நியாயமான கோரிக்கைகளுக்காக நான் வீட்டிலேயே உண்ணாவிரதம் இருக்கேங்க என்று இருக்கிறார்கள். இன்றும் நேற்றும்
அந்த தூய்மை பணியாளர்களை நீ போராட்டனே எதுவுமே பண்ணக்கூடாது என்று காவல்துறை கைது செய்திருக்குது. அங்கே போய் உலகத் தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்று சொன்ன மார்க்ஸோட கல்லறைக்கு போய் வீரவணக்கம் செலுத்திட்டு வர்றாரு. இப்படி இதெல்லாம் இன்னும் இப்படியே ஓடும் மக்கள் முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார். பார்ப்போம் என்ன நடக்கும். லிவிங் இன் பேரலல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார். இவர் லிவிங் இன் யூட்டோப்பியா, கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியே வாழட்டும். அந்த கனவு 26 தேர்தல் முடிவுகள் என்ன போது பணாலாகி போகிறத நாமளும் பார்க்க தான் போகிறோம். நடக்கட்டும். அந்த சுற்றுப்பயணத்தில் பார்த்தீர்கள் என்றால் அல்வா அதிகாரியும் முதல்வரோடு சுற்றுப்பயணம் சென்று அங்கே பார்த்தீர்கள் என்றால் இப்போது வெளியாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை நான் காட்டுறேன். அங்கே போய் வாட்ச்மேன் மாதிரி செக்யூரிட்டி மாதிரி கூட்டத்தை விலக்கி விட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு தமிழ்நாடு காவல்துறை இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விட்டதே என்று எனக்கு உள்ளபடியே மிகவும் மனது வருத்தமாக இருக்கிறது. மோகன்தாஸ், ஸ்ட்ரேசி, அலெக்சாண்டர், ராமானுஜம், கண்ணப்பன், ஈஸ்வரமூர்த்தி என்ற ஜாம்பவான்கள் கட்டி ஆண்டது இந்த உளவுத்துறை. இந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய அந்த டிஜிபி அலுவலக ஒற்றை அறையில் அமர்ந்து கொண்டு தமிழகத்தின் மூளை முடுக்குகளிலெல்லாம் என்ன நடக்கிறது, என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்கக்கூடாது என்பதை இவர்கள் இந்த அறையில் அமர்ந்து கொண்டு தீர்மானிப்பார்கள். கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க. ராமானுஜத்தின் மீது ஜெயலலிதா இவ்வளோ மரியாதை வச்சுருந்தாலும் கூடலாம் போக மாட்டார். அது செக்யூரிட்டி ஆஃபீஸர் வேலை, ஒரு ஏட்டையாக செய்கிற வேலை. க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு சிஎம் வாக் ஷாப் போகும்போது முன்னாடி தள்ளிட்டு போகிறாங்களே, அவங்க வேலையை ஏட்டையாக தானே போய் செய்யணும். வெளிநாட்டுக்கு போனால் நீ செய்வியா? ஐஜியா நீ? அதை மாதிரி செய்யும்போது ஏட்டையாக தான் கண்ணில் படுவார். அப்போ கண்ணில் படப்பட முதலமைச்சர் வந்து அவங்களோட அபிப்பிராயத்தை பெறலாம். அபிப்பிராயத்தை பெறணுன்றதுக்காக எந்த அளவுக்கும் தரம் தாழ்ந்து போவீர்களா? உங்கள் வேலை என்ன, உங்களோட பதவி என்ன, உங்களோட பொறுப்பு என்னன்றது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? முதல்வர் வெளிநாடு செல்லும் போது தானே உங்களது பணி கூடுதல் பணியாக இருக்கிறது. இங்கே உட்காந்து நீங்கள் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணணும்ல. அங்கே போய் வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதற்காகவே இந்த ஆட்சி போக வேண்டும். இதற்காகவே எப்படியாவது நீங்கள் மற்ற முதல்வர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்களும் சுற்றுப்பயணம் போக முடியுமா? முதல்வர் ஊட்டிக்கு இன்ப சுற்றுலா போனோன்னா கூட போய் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? ஒரு இன்டெலிஜென்ட் சீஃபோட வேலையாது. இதோடு சேர்த்து காவல்துறை செய்திகளாக அந்த டிஜிபி நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து பேசிவிடலாம். உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டுச்சு? ஏமா யூபிஎஸ்சி வந்து அனுப்புங்க யார் டிஜிபி அப்படின்றத. நேற்று அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. திரு ஹென்றி டிஃபேன் அவர்கள் தொடுத்த அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏன் பொறுப்பு டிஜிபியை நியமிச்சிங்க என்று தலைமை நீதிபதி கேட்கிறார். கேட்டதும் தமிழக அரசு சார்பில் யார் சொல்லுங்கள்? முகுல் ரோஹத்கி. ரோஹத்கி அவர் தான். ரோஹத்கி நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பியிருப்போம். பிரமோத் குமார்னு ஒரு டிஜிபி இருக்கார். அவர் வந்து மத்திய தீர்ப்பாயத்தில் என் பெயரை நீங்கள் இதில் சேர்க்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கை தீர்ப்பாயம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. தள்ளுபடி பண்ணதும் அவர் நேராக உச்சநீதிமன்றத்திற்கு வந்து விட்டார். உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த 4 நாட்களுக்குள் நாங்கள் அனுப்பிவிட்டோம். ஒரு நாள் கூட தாமதிக்கவில்லை. அதனால் தான் தாமதம். நான் நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேனா இல்லையான்னு தெரியல. பிரமோத் குமாரோட பெட்டிஷனே செட்டிங் என்று நான் சொன்னேன். நினைவு இருக்கிறதா? சொன்னேனா? சொன்னீங்க சார். நல்லா தெரியும். இந்தியா பூரா 6 மாதம் சர்வீஸ் இருக்கவன் பேரை தான் அனுப்பணும்னு சொன்னால் இவர் போய் எனக்கு ஒரே ஒரு மாதம் இருக்குது இந்த என் பேரை சேருங்கன்னு சொன்னால் எப்படி உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும்? சரிப்பா அவர் பாவம்ப்பா பேர் நல்லா இருக்குதுப்பா பிரமோத் குமார்ன்றது அழகான பேர் இருக்கிறதுனால அவருக்கு மட்டும் 1 மாதம் இருந்தால் பரவாயில்லன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வருவாங்களா மாட்டாங்களா? அது எப்படி உச்சநீதிமன்றம் அதை பரிசீலிக்கும்? அப்போ தெரிந்து இவர் இதை போட்டிருக்கிறார் என்றால் இப்போது இந்த வேலையை செய்வதற்காகத்தான் இல்லையா? இப்போது உங்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் ஒரு கேள்வி எழலாம். ஏதோ பண்ணிட்டீங்க, இப்போ பொறுப்பு டிஜிபியை போட்டுட்டீங்க, இப்போ யூபிஎஸ்சிக்கு பேனல் போயிடுச்சு. யூபிஎஸ்சி எப்படி இருந்தாலும் 1 மாதத்தில் விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டு விட்டது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25 செப்டம்பர் என்று உச்சநீதிமன்றம் அந்த பேனலை அனுப்பிச்சிருச்சுன்னா இது மன்னிக்கணும் யூபிஎஸ்சி அந்த பேனலை அனுப்பிச்சிருச்சுன்னா இவங்க பொறுப்பு டிஜிபிக்கு பதிலாக ரெகுலர் டிஜிபி போட்டு தானே ஆக வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு பிரமோத் குமாரை பெட்டிஷன் போட வச்சு ரோஹத்கி அப்பாயிண்ட் பண்ணி பேனல் அனுப்பாமல் இதெல்லாம் எதுக்கு பண்ணணுன்ற கேள்வி எழுமல்லவா? இப்போதும் வெங்கட்ராமனைத்தான் இவர்கள் டிஜிபியாக நியமிக்கப் போகிறார்கள். 8 பேருக்கு பிறகு 9வதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவர்களை எப்படி நியமிக்க முடியும் என்று உங்களுக்கு தோன்றலாம். இப்போ முதல் 3 இடங்களில் இருப்பவர்கள் யார்? சீமா அகர்வால், ராஜீவ்குமார், ராத்தோர். அதற்கு பிறகு வன்னிய பெருமாள், இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இப்போ இவர்கள் 3 பேரும் புகார்கள் இருக்கிறது, நாங்கள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் பெயரை பரிசீலிக்காமல் விடலாம் அல்லவா? ஆனால் புகார்கள் இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி இப்போ உருவாக்குறேன் சப் இன்ஸ்பெக்டர்கள் தேர்வில் இடஒதுக்கீடு முறை சரியாக பின்பற்றப்படவில்லை என்று ஒரு புகார் எழுந்தது. அந்த ஆவணங்கள்லாம் எரிக்கப்பட்டுச்சுன்னு ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு, நம்ம பேசியிருக்கோம். நம்ம சீமா அகர்வால் தான் அப்போது யூஎஸ்ஆர்பி சேர்மனாக இருந்தார்.
அவர் மீது இது தொடர்பாக விசாரணை நிலுவையில் இருக்கிறது. அடுத்து யார்? ராஜீவ்குமார். இப்போது ஆவினில் விசாரணை அதிகாரியாக இருக்கிறார். பாலில் தண்ணீர் கலந்திருக்கிறது, அதனால் அவர் மீது விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். இதெல்லாம் முடியுமா முடியாதா? முடியும் சார், முடியும். அதிகாரிகள். அடுத்தது யார்? ராத்தோர். அவர் சென்னை மாநகர ஆணையராக இருந்தபோது இவ்வளவு புகார்கள் நிலுவையில் இருந்தது என்று ஒரு பெரிய பட்டியலையே வாசிக்கலாம். முடியுமா? அடுத்தது வன்னிய பெருமாள். அவர் இந்த என்பிஏ நேஷனல் போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங்கில் இருக்கும்போது சீனியாரிட்டியை மாற்றுங்கன்னு அவர் மேலே ஏதாவது ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணலாம். அடுத்து இன்னொரு மகேஷ்குமார் அவர்கள் அவர் டெபுடேஷனில் போயிட்டார், அவர் வரமாட்டார்னு இவங்களே சொல்லிடுவாங்க. பண்ணிவிட்டு கடைசி அப்புறம் யாருப்பா இருக்கா? சார் வெங்கட்ராமன் தான் இருக்கார், நாங்கள் அவரை அப்பாயிண்ட் பண்ணுறோம். முடியுமா முடியாதா? இதெல்லாம் இந்த குரூப்பு செய்யாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எந்த எல்லைக்கும் செல்வார்கள். நீங்கள் யோசிச்சு பார்த்தா நான் சில அதிகாரிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், சொல்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. என்ன சங்கர் இந்த அளவுக்கு பிரமோத்குமாரை ரெடி பண்ணி சுப்ரீம் கோர்ட்? நான் அப்போவே சொன்னேன் சார் இது செட்டிங் பெட்டிஷன் சார். நான் இத்தனைக்கும் பிரமோத்குமார் முதல்ல போட்ட வழக்கையே அவரே வாபஸ் வாங்கிட்டாரு. கரெக்டுங்களா? கரெக்டாக நினைவுபடுத்துனீங்க. வாபஸ் வாங்கிட்டாரா? அப்புறம் எதுக்கு இப்போ போகிறாரு? உச்சநீதிமன்றத்துக்கு போனார்ல சார், கடைசி 1 மாசத்துல தான் சார் போனார். ஆமாப்பா, அதான் எதுக்கு போகிறாரு? அவருக்கு நல்ல 3 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பியிருக்கணும்ல. 3 மாதத்துக்கு முன்னாடி போயிருக்கணும்ல, ஏன் போகவில்லை? இன்னொன்று, உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்கிறாங்களே இல்லைங்க அவர் போட்டிருந்தாருன்னு, தீர்ப்பாயத்தில் வழக்கு போட்டிருந்தாரு இல்லையா? தீர்ப்பாயம் இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை மாநில அரசு டிஜிபி பேனலை அனுப்பக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருந்துச்சா? அப்புறம் ஏன்ப்பா அனுப்பலை நீங்கள்? உச்சநீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருந்துச்சா? பிரமோத்குமாரோட விசாரணை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பேனல் அனுப்பாதீங்கன்னு. நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வு 3 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பணுன்றது அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா, பேனல் அனுப்புனீங்களா இல்லையான்னு அத்தனை முறை கேட்டார்களே. அன்னைக்கு ஏங்க பிரமோத்குமார் மேட்டரை நீங்கள் கோர்ட்டில் சொல்லலை? அனுப்புகிறோன்றதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ போராட்டமாக இருந்துச்சே. நீதிபதி உள்துறை செயலாளர் ஆஜராக வேண்டும் என்று சொன்ன பிறகு தானே நீங்கள் வேறு வழி இல்லாமல் இல்லை சார் அனுப்புகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. அப்போ இங்கே ஒரு ஸ்டாண்டு, உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஸ்டாண்டு. இந்த அளவுக்கு போகிறவங்க ஏன் இதை செய்ய மாட்டாங்க? ஏன்னா விதிகள் சொல்லுது, யாரை பேனலில் இன்க்ளூட் பண்ண வேணும்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் ஆர் அலிகேஷன்ஸ் பெண்டிங் ஆர் கான்டம்ப்ளேட்டட்னு இருக்குது. கான்டம்ப்ளேட்டட்னு ஒரு வார்த்தை இருக்குது. இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தேசிக்கிறோம். இதில் என்னென்னா, யார் நீதிமன்றத்துக்கு போகணும்? ஹென்ரி டிஃபென் போகணும், இல்லை வேறு யாராவது போகணும். இல்லை விசாரிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுது. அது வரைக்கும் வெங்கட்ராமன் இருப்பார். இப்போ இது சரியா? இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, நம்ம பண்ணுங்கப்பா சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சட்டவிரோதம் தானே? பிரமோத்குமார் மேட்டரில் எந்த கோர்ட்டும் எந்த ட்ரைபியூனலும் ஸ்டே ஆர்டர் விதிக்காத போது நீங்கள் ஏன் சார் அனுப்பாமல் இருக்கீங்க? வெங்கட்ராமன் தானே இந்த ப்ரொபோசல் அனுப்பணும். வெங்கட்ராமன் ப்ரொபோசல் அனுப்பாமல் தாமதமாக இருந்து அவரே ஒரு பொறுப்பு டிஜிபி ஆக்கிக்கிறாரு. எப்படி? இப்போதும் இது நடக்க போகிறது. இது சம்மந்தமாக வேறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேறு வழக்கு வருது. அது ஆட்டோமேட்டிக்காக போச்சு. அதில் ஒன்றும் இஷ்யூவே கிடையாது. இப்போ இது சம்மந்தமான எம்பேனல் கமிட்டி மீட்டிங்கு யூபிஎஸ்சி கூப்பிடுவாங்க. தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி இந்த மீட்டிங்க்கு போகணும். அந்த மீட்டிங்க்கு செல்லும்போது இவர்கள் மீதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளுக்குன்னு கோப்போடு போவாங்க. சீமகார்வல் மேலே வி ஆர் கான்டம்ப்ளேட்டிங் ஆக்ஷன், ராஜீவ்குமார் மேலே வி ஆர் கான்டம்ப்ளேட்டிங் ஆக்ஷன், ராத்தோர் மேலே வி ஆர் கான்டம்ப்ளேட்டிங் ஆக்ஷன், வன்னியர் பெருமாள் மேலே வி ஆர் கான்டம்ப்ளேட்டிங் ஆக்ஷன். இப்போ என்னதான்ப்பா பண்ணுறது? என் மேலே எந்த ஆக்ஷன் இல்லை, என்ன அனுப்புங்க, என் பேரை சேருங்க, சேர்த்தா போதும்ல. 3 பேரை அனுப்பணும். அந்த 3 பேரில் வெங்கட்ராமன் வந்துட்டானா முடிஞ்சா? அப்போ மேலே இருக்கிற ஒரு 4 பேரை கைட்டினதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். எந்த எல்லைக்கும் இவர்கள் செல்வார்கள். கடவுளே நினைத்தாலும் இவர்கள் நினைத்தது தான் நடக்கும்னு நான் சொன்னேன். நான் டிஜிபி மேட்டர் பேசும்போது நடக்குதாப்போ பார்ப்போம். இப்படியே போய்விடாது, பார்ப்போம். சார், தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகையில் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க, அங்கேயும் கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏதோ மே தின பூங்கா அங்கே முன்னாடி இருந்து போராட்டம் பண்ண சும்மா ஆலோசனை பண்ணாங்க, அப்பயும் கைது பண்ணாங்க. இப்போ வீட்டு முன்னாடி உட்காந்து உண்ணாவிரதம் பண்ணாங்க, அப்பயும் கைது பண்ணால் என்ன சார்? தூய்மை பணியாளர்களை நீங்கள் வாழவே கூடாது என்பதை காவல்துறை அவர்களுக்கு சொல்லுகிறது, தமிழக அரசு அவர்களுக்கு சொல்கிறது. பொது இடத்துல தான் உண்ணாவிரதம் இருக்காது. அவங்க ஊட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன ஏன் பிரச்சனை? அங்கே சென்று நீங்கள் அவர்களை கைது செய்கிறீர்கள் என்றால் எந்த அளவுக்கு குரூர மனம் படைத்தவர்களாக இருக்கிறீர்கள். இந்த தூய்மை பணியாளர்களை குறைந்த சம்பளத்தில் ராம்கே நிறுவனத்திற்கு கொத்தடிமையாக அனுப்புவது தானே உங்களது நோக்கமாகவும் லட்சியமாகவும் இருந்து வருகிறது. இங்கே தூய்மை பணியாளர்களை இப்படி கொடுமைப்படுத்திட்டு நீங்கள் போய் கால் மார்க்ஸுக்கு போய் செவ்வணக்கம் செலுத்துறீங்க. வெக்கமா இல்லை? எல்லாத்துக்கும் இங்கே கூலி கொடுப்பாங்கப்பா சார். ஆனால் கோர்ட்டு சொல்லிருந்துச்சு சார், பர்மிஷனோட நீங்கள் போராட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு பர்மிஷன் வேணும், பர்மிஷன் கேட்டிருப்பாங்க, கொடுக்கல. அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. இவங்க அவங்களோட சொந்த வீட்டில் தானே சார் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. நான் விட மாட்டேன். சொந்த வீட்டில் போராட்டம் நடத்தலாமா வேணாமான்றது அதுக்கு வேணால் நீ கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா. உன்ட்ட ஃபோர்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம் அதிகாரி இருக்கிறார். இனி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்ற எந்த வேலையும் செய்யக்கூடாது அவர்கள், அவ்வளோதான்.
இது நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க சார். இப்போ ரிப்பன் மாளிகைனா புரிஞ்சிக்க முடியுது, அது ஒரு மெயினான ஏரியா, எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடுன்றது வந்து ஒரு மெயினான ஏரியா கிடையாது, அதை கண்டுபிடிச்சி போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாரும் போய் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது, அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு ஊடக வெளிச்சம் வருமல்லவா. இப்போ நேற்று அவங்கள வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து அவர்கள் அப்புறப்படுத்தும் போதே டிவி ரெட் பிக்சர் எல்லாம் போய் எடுத்து போட்டிருந்தாங்க. ஊடக வெளிச்சம் வருகிறது அல்லவா. ஜேசி விஜயகுமார் அந்த மேதின பூங்கால அந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்ட போது மீடியா மேலே எதுக்கு பாஞ்சாரு? நீ வீடியோ எடுத்து அவன் மேலே கேஸ் போடுவேன்னு எதுக்கு சொன்னார்? திமுக ஆட்சிக்கு அவ பெயர் வந்து விடக்கூடாது. அப்போ உன் வீட்டுக்கிட்டே நீ உண்ணாவிரதம் இருந்தாலும் உன்னை விட மாட்டேன் நான் கட்சிக்காரங்களை மாறிட்டாங்களே அதிகாரிகள்லாம். அதனால தான் இது நடந்து கொண்டு இருக்கு. உண்ணாவிரதம் இருந்து யாராவது ஏதாவது தப்பி தவிர ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உடனே வந்து அது பிக்கப் ஆகும். பிக்கப் ஆச்சுன்னா மறுபடியும் போராட்டம் தொடரும். உண்ணாவிரதம் இருக்காங்கன்றதே நியூஸ் தானே, அதுவும் வரக்கூடாது. வாழவே உரிமை இல்லை, அதான் இந்த அரசு. சட்டப்படி வந்து வீட்டில் இருந்து போராட்டம் பண்ணால் அனுமதியா இல்லை? அதெல்லாம் பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? கூட்டம் சேரக்கூடாது, அவ்வளோதான். அதுவும் 144 போடாத வரைக்கும் அந்த மாதிரி சிக்கல்கள் கூட இல்லை சார். 4 பேருக்கு மேலே கூடக்கூடாது, மக்களுக்கு சிக்கல் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். திமுக நடத்துகிற கூட்டம் எல்லாமே அனுமதி வாங்கி நடத்தப்படுற கூட்டமா? என்னங்க சார், வேற அரசு அலுவலர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, செவிலியர்கள் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை மட்டும் ஏன் சார் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்து திரும்ப திரும்ப கலைச்சிக்கிட்டே இருக்காங்க? கோட்டை விட்டு விட்டார்கள். ஏற்கனவே ரிப்பன் மாளிகையில் நடந்த விஷயத்தை தவறாக கையாண்டு அந்த போராட்டத்தை மிக மோசமாக கையாண்டதன் காரணமாக இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மட்டும் மீண்டும் ஒரு முறை தொடர்ந்தால் பெரிய சிக்கலாகிவிடும் என்பதற்காக அந்த வாட்டி கோட்டை விட்டாங்களோ அதை இதில் சரி பண்ணுறாங்க. 2 நாளாவது அனுமதிப்பாங்க, இதில் 1 மணி நேரம் கூட இவர்களை அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற முடிவின் காரணமாக தான். இன்னொன்று, இவர்கள் போராட்டம் நடத்த ராம்கே நிறுவனத்திற்கு சிக்கல் அல்லவா, அதன் காரணமாகும். ஸோ இவங்களை அப்படியே போராட்டத்தெல்லாம் அடக்கி இவங்களை வந்து ராம்கே நிறுவனத்துக்கு வேலைக்கு அனுப்பிச்சி விட்ருணும். அதுதான் அவங்க வேலைக்கு ஆள் இல்லாமல் ஆர்கனைஸ் ஆகக்கூடாது. ஆமாம், அவங்க கஷ்டப்படுறாங்க. அதான் இதோட நோக்கம். போராட்டத்தை தடுப்பது, இவர்களை கைது செய்வது எல்லாமே ராம்கே நிறுவனத்திற்காக. டிஜிபி அலுவலகத்தின் முன்பு மூர்த்தி அவர்கள் வந்து தாக்கப்பட்டாங்க. மூர்த்தி அவர்களை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க. அந்த மூர்த்தி அவர்களை தாக்கணும் மிச்சம் யார் மீது இன்ன வரைக்கும் கைது பண்ணலையே சார். அவங்க உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனால் அவர்களை கைது செய்யவில்லை என்று ஏதாவது ஒரு காரணம் சொன்னாலும் திருமாவளவனுக்காக இந்த நடவடிக்கையை காவல்துறை எடுக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். திருமாவளவன் தான் மூர்த்தி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததாக எனக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. விடுதலை சிறுத்தை கட்சியினர் ரவுடித்தனத்தில் ஈடுபடுவார்கள், சட்டத்தை மீறுவார்கள், பொது இடத்தில், அதுவும் பிஜேபி அலுவலகத்திற்கு பக்கத்திலேயே அவரை தாக்குவார்கள். அவர் தன்னை தற்காத்து கொண்டால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். திமுகவை மட்டுமல்லாமல் திமுக கூட்டணி கட்சியினரையும் யாரும் விமர்சிக்கக்கூடாது என்ற பாசிச போக்கு தான் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதை நமக்கு உணர்த்துகிறது. எனக்கு வந்திருக்கக்கூடிய தகவல், அடுத்தடுத்து மேலும் சில வழக்குகளை போட்டு மூர்த்தி அவர்கள் தற்போதைக்கு வெளியிலே வராமல் தடுத்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற தகவல்களும் நமக்கு வருகின்றன. புதிதாக 2 வழக்குகள் போட்டுட்டாங்க சார். அதான் அடுத்தது தான் நடக்கும். கொலை முயற்சி வழக்கு ஒன்று, இன்னொரு அடுத்தடுத்து போடுவாங்க. இங்கே இப்போ ஒவ்வொரு கேஸ்லையும் நீங்கள் பெயில் வாங்கி, ஒவ்வொரு கேஸ்லையும் பெயில் வாங்கி ஷூரிட்டி நிப்பாட்டி, பெயில் வாங்கி ஷூரிட்டி நிப்பாட்டி 3 மாதம் ஆகிடும் சார். இப்போ வந்து அவர் போய் உரண்டை இழுக்கலை யார்கிட்டையுமே. அவர் டிஜிபி அலுவலகத்திற்கு ஏதோ ஒரு வேலையாக போகிறாங்க, அவரை தான் தாக்குறாங்க வந்து. ஸோ தன்னை தற்காத்து கொள்ளுதல் அப்படின்ற அடிப்படையில் அவரை பாதுகாத்துக்கிறதுக்கு அவருக்கு எல்லா சிட்டிசனுக்கும் இந்த ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது சட்டம் வழங்கக்கூடிய ஒரு உரிமை தான். காவல்துறை இதில் கைது செய்திருக்க வேண்டியதில்லை. வழக்கு பதிவு செய்யலாம், வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த தற்காத்து கொள்ளும் உரிமையினால் தான் நான் தாக்க நேரிட்டது என்பதை வழக்கு விசாரணையில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே போட்டிருக்க ஒரு 30-40 கேஸ் யூடியூப்பில் பேசுனதுக்காக போட்டிருக்காங்களே, இதில் எதுலேயுமே கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பேசின விஷயம் யூடியூப்பில் இருக்குது. நீ தான் பேசுனியான்னு கேட்டால் அவன் நான் பேசலைங்க, அது நான் இல்லைங்க அப்படின்ட்டு நம்ம மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எதற்கு கைது? இன்னொன்று, நம்ம பேசியது எதுவுமே சட்ட ரீதியாக தவறு கிடையாது. ஆனால் இதை நீதிமன்றத்தில் போய் நிரூபிச்சுக்க. இன்றைக்கி என்கிட்ட அரெஸ்ட் பண்ணுற பவர்ஸ் இருக்குது. பேசுனா கேஸை போடுவேன், அரெஸ்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு உன்னை பேச விடாமல் நிறுத்த வேண்டும், அதுதான் நோக்கம். அதில் நிறைவேற்றிட்டாங்க. நாளைக்கு இது தண்டனையாகுது, தண்டனையாகாம போகுது, தண்டனை ஆகாது, ஒன்றும் இல்லாத கேஸுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி அரெஸ்ட் பண்ண முடியுதில்ல, அதுதான் மூர்த்தி மேலே போட்ட கேஸ். மூர்த்தி இது என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும். நாளைக்கு இன்றைக்கி நான் கொலை முயற்சின்னு பண்ணுவேன் சார். இப்போ நீதிமன்ற காவல்னு சொல்லிட்டு 22ஆம் தேதி வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. அப்பயே வந்துட்டு அவர் சொல்லியிருக்கலாம், நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காண்டி தான் பண்ணேன் அப்படி சொன்னால் அவங்க நீதிமன்ற வழக்கு ட்ரையல் குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் செய்த பிறகு வழக்கு ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது போனோடனே சொல்ல முடியாது. சொல்லலாம், நீதிபதிகளும் பரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா ரிமாண்டு பண்ணணுமா வேண்டாமன்றது அப்சல்யூட்லி நீதிபதிகளோட அந்த மேஜிஸ்ட்ரேட்ஸோட டிஸ்கிரிப்ஷன். அவர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதினால் ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு பண்ணலாம். பெரும்பாலும் செய்வதில்லை.
நமக்கே வந்து நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நமக்கு ஜாமீன் கொடுத்த வழக்கில் தான் தெளிவாக குறிப்பிடுகிறார். போலீஸ் இந்த மாதிரி வேலையை செய்தால் கூட நீதிபதிகள் ஏன் இவர்களை ரிமாண்டுக்கு அனுப்புகிறார்கள், ரிமாண்டை மறுக்க வேண்டியதானே என்று சொல்லியிருந்தார். நாம் அவர் திரு ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நமக்கு ஜாமீன் கொடுத்த வழக்கையே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு யூடியூப்பில் பேசின கேஸ் தானே. அதுக்கு தானே திருப்பி 2வது முறையாக போய் 1 மாதம் சிறையில் இருந்தேன். அப்போ அதே மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் தானே பண்ணாங்க. அது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு கேஸில் இதில் என்ன கேஸே இல்லை தான் அந்த தூய்மை பணியாளர்கள் அவதூறாக பேசிட்டேன்ட்டு இதில் எங்கே இரு பிரிவினரிடையே வன்முறை தூண்டுன்னு தான் இது எங்கெங்க இருக்குது, ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அதே ஜட்ஜு தான் அடுத்த கேஸில் இவங்க கொண்டு போகும்போது உங்களை ரிமாண்ட் பண்ணுறேன்றாரு. என்ன பண்ண முடியும்? எதிர்கொண்டு அந்த சிறைக்கு போயிட்டு ஜாமீன் போட்டு நிப்பாட்டி அதுக்கப்புறம் இதை எதிர்கொண்டு தான் ஆகணும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனோன்னா ஆளுங்கட்சியை பகைச்சிக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளணும். டிஜிபி அலுவலகம் முன்னாடி திரு மூர்த்தியை வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு அடையாளமாக தாக்குதல் பண்ணோம், கிளம்பி போகணுன்னு அப்படி இல்லை சார். கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு ராடை கூட எடுத்து வச்சிட்டு இருக்காரு. படாத இடத்துல பட்டு உயிர் போகிறதுக்கு கூட அந்த ரிஸ்க்கு கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சார் எதிர்பார்க்குறாங்க? எதுவுமே செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்களா, இல்லை திரு மூர்த்தியை அரெஸ்ட் பண்ணணுன்றது தான் இவங்களோட எதிர்பார்ப்பாக இருந்ததா, இல்லை நல்லா அடி வாங்கிட்டு அவமானப்பட்டு அவர் நிற்கணும் அப்படின்னு நினச்சாங்களா? மூர்த்தியை அச்சுறுத்த வேண்டும் என்பது தான் நோக்கமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மூர்த்தியை இந்த மாதிரி பண்ணும்போது எங்கள் தொண்டர்கள் எங்கே வேணாலும் உங்களை தாக்குதல் நடத்துவாங்க. நீ அண்ணனுக்கு எதிராக எது பேசினாலும் நாங்கள் உங்களை அடிப்போம், நீ பயந்துக்கிட்டு வாய் மூடிட்டு இரு. ஸோ அச்சுறுத்துவது தான் அவர்களது நோக்கமாக இருந்திருக்கிறது. மூர்த்தி திருப்பி தாக்குவார் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார். ஸோ உங்களோட நோக்கம் வன்முறையை பிரயோகிக்கிறதோட நோக்கம் என்ன? நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றுனதோட நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? அச்சுறுத்தணும், வாயை மூட இதோட வாயை திறக்கக்கூடாது. உன் மீது பொய் வழக்கு போட்டாச்சு, கஞ்சா வழக்கு போட்டாச்சு, சிறையில் வச்சு கையை உடைச்சாச்சு, 2 குண்டாஸ் போட்டாச்சு, தொடர்ந்து நீ பேசிக்கிட்டு இருக்க. வீட்டில் சாக்கடை ஊற்றுறோம், சாப்பாடு டேபிளில் மலை தள்ளி வீசுகிறோம், இதுக்கப்புறம் எப்படி பேசுவ? இதான் அவங்களோட நோக்கம். மூர்த்தி மீது நடந்த தாக்குதலும் அதோட நீட்சியாக தான் பார்க்க வேண்டும். சார், இதில் ஒரு பேட்டர்ன் தெரிகிற மாதிரி இருக்குது சார். திரு சீமான் அவர்கள் வீட்டில் போயிட்டு இவங்களா பிரச்சனை பண்ணி அவங்க மேலே வழக்கு போட்டாங்க, அந்த செக்யூரிட்டி மேலெல்லாம். அதே மாதிரி விஜய் விஷயத்துலேயும் ரசிகர் தான் போகிறாரு, அவங்க மேலே வழக்கு, விஜய் மேலே வழக்கு. அதே மாதிரி இபிஎஸ் விஷயத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸை திரும்ப திரும்ப அனுப்பிச்சி விட்டு அவங்க மேலே வழக்கு. இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல சார்? ஒரே பேட்டர்ன் தாம்மா. என்ன பேட்டர்னுன்னா, காவல்துறையை கூலிப்படையாக தங்களது எதிரிகளை அழிப்பதற்கு ஒடுக்குவதற்கு காவல்துறையை கூலிப்படை போல பயன்படுத்துவது. இது நம்ம விஷயத்துலேருந்து தான் தொடங்குச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சிலர் சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவிப்பவர்கள் இது போன்ற பொய் வழக்குகளை எதிர்கொண்டார்கள். அதில் தொடங்கி இன்று வரை இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதுதான் பேட்டர்ன். எல்லா இடத்துலையும் போலீஸை யூஸ் பண்ணுறது. போலீஸை யூஸ் பண்ணி நீ கோர்ட்டுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு நீ பேசவே கூடாது. இது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இது அதிகரிக்கும் என்று தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். அப்போ மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல சார்? மக்கள் வந்து தேர்தலில் தான் இதற்கான முடிவுகளை தருவார்கள். மக்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்க தவறும் மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னா கைது நடவடிக்கையை யாருமே எதிர்பார்க்கல சார். அப்படியான ஒரு யூகங்கள் கூட யாருமே பண்ணல. ஏன்னா தாக்கப்பட்டவரே திரு மூர்த்தி தான்ற அடிப்படையில் அவரை கைது பண்ணுவாங்கன்னு நினைக்கல. காலையில் தாக்குதல் நடக்குது, ஈவினிங் வழக்கு பதிவு பண்ணுறாங்க, நடுராத்திரி போய் கைது பண்ணியிருக்காங்க. நடுராத்திரி கைது செய்ய வேண்டும் என்று மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்ததால் அந்த கைது நடந்திருக்கிறது. திருமாவளவனே அருண்கிட்ட பேசியிருக்கலாம், இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்குது. திருமாவளவனே அருண்கிட்ட பேசிட்டு தூக்கி உள்ள வைங்க என்று சொல்லியிருக்கலாம். அதன் பிறகு நடந்திருக்கலாம். இந்த வேலை தானே அருண் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திரு மூர்த்தின்றவரை ஓடி போகிறவர் இல்லை, அவைலபிளாக இருக்காரு. அவர் ஏன் நடுராத்திரியில் கைது பண்ணுறாங்க சார்? மற்ற நேரங்களில் கைது செய்தால் ஊடகங்கள் வரும், மூர்த்திக்கு ஆதரவாளர்கள் வருவார்கள். இன்றைக்கி இவ்வளோ ஆதரவு அவருக்கு பெருகுகிறது அல்லவா? ஆதரவு வந்துச்சுன்னா கைது செய்வதில் சிக்கல் ஏற்படும். பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய போகும்போது சிக்கல் ஏற்பட்டதா? அதற்காக தான் இது. காவல்துறை எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பது என்று தொடர்ந்து நாம் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொன்னேன். அண்டு திரு மூர்த்தி மீதான தாக்குதலை இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரே ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக, மத்திய அரசு சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் மற்றும் அவரது மனைவி திருமதி யமுனா தேவி ஆகியோரது முதலீடுகள் தொடர்பாக, சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் செய்த முதலீடுகள் தொடர்பாக ஒரு விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது என்ற தகவல்கள் நமக்கு வந்திருக்கிறது. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக அருண் வந்து சென்னை மாநகரத்தோட கூடுதல் ஆணையராக இருந்தார். ஏடிஎம்கே பீரியடில் பூரா நல்ல போஸ்ட்டில் தான் இருந்தார். அடிஷ்னல் கமிஷனராக அருண் அவர்கள் இருக்கும்போது சென்னையில் மயிலாப்பூரில் ஒரு ஜிம்மு ஒன்று திறக்கிறாரு. 10 ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஆர் சம்திங். அந்த ஜிம்மை திறக்கிறாரு. அது வந்து நடிகர் திரு விக்ரம் அவர்கள் போய் அந்த ஜிம்மை திறந்து வைக்கிறார். அதில் நீங்கள் அந்த வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அருண் பக்கத்தில் இருப்பார். அதில் கூட ஒரு பெண்ணும் அந்த ஜிம்மில், அது அவரும் முன்னாடி நிற்கிறாரு.
அந்த பெண் வந்து அருணோட தொழில் பங்குதாரர் என்று தகவல் எனக்கு இப்போது தான் தெரியும். அப்புறம் அண்ணா நகரில் அந்த ஜிம்முக்கு ஒரு கிளை திறக்கப்படுகிறது. அப்போது அண்ணா நகரோட டிசியாக இருந்த திரு ரோஹித்நாதன் அவர்களை அருண் அழைத்து, இந்த மாதிரி புதுசாக ஒரு ஜிம் அங்கே திறகுறாங்க, நீ போய் அந்த ஜிம்மோட திறப்பு விழாக்கு பக்கத்தில் நின்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும்னு சொன்ன உடனே ரோஹித்துக்கு தெரியும் இது யார் ஜிம்மு என்னன்றதுலாம், இதெல்லாம் என் வேலை கிடையாதுன்னு யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சி விட்ருக்காரு. இதை மனதில் வைத்துக்கொண்டு பின்னாளில் திரு ரோஹித் அவர்களை சென்னை மாநகரத்திலிருந்தே மாற்றி கடலோர காவல்படைக்கு போட்டு அதுக்கப்புறம் ஒரு சென்ட்ரல் டெபுடேஷனுக்கு போயிட்டார் என்று நான் நினைக்கிறேன். அதில் அருண் மற்றும் திருமதி யமுனா தேவி ஆகியோர் முதலீடு செய்திருக்கிறார்கள். இதுபோல் 10 ஜிம்மு திறந்தாங்க. இப்போ அந்த ஜிம்மு ஃபங்க்ஷன் ஆகலை என்று நினைவு எனக்கு. ஸோ 10 ஜிம்மு திறந்திருக்காங்க என்று சுவாமி என்ற வழக்கறிஞர் மத்திய உள்துறை அமைச்சகம், பிரதமர் அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு அனுப்பிய புகாரின் அடிப்படையில் அந்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது என்பது சிறு நம்பிக்கை அளிக்கக்கூடிய செய்தி. இப்போ தொடர்ந்து நிதிஷ் கூட அடிக்கடி பண்ண சார் நீங்களும் கம்ப்ளைண்ட்லாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கீங்க உண்மை அவள்ட்டு அந்த ஆர்டினரி மேட்டரில் ஒரு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. அதுபோல் இதிலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று தகவல் தெரிவித்தார்கள். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு தொடர்ந்து செயல்படுவதற்கான நம்பிக்கையை அளிப்பது. நீங்கள் ஜெயிலுக்கு போயிருந்தப்போ சார் இந்த சாமியை தான் வந்து கூப்பிட்டு அடித்து கையெல்லாம் உடச்சிட்டாங்க திரு அருண் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜன் எக்ஸ் ஐபிஎஸ் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார். இந்த சாமியை இப்போ இல்லை, அருண் வந்து திரு ஜாங்கீர் புறநகர் ஆணையராகவும் திரு அருண் வந்து அப்போது டிசியாக இருந்தார்னு நினைக்கிறேன். அப்போலேருந்தே அருணுக்கு இந்த வேலை. அருண் கிட்டத்தட்ட ஒரு ரவுடி போல தான் நடந்துக்குவார் ஆரம்பத்திலேருந்தே. டிசி அண்ணா நகர் ஆரம்பிக்கிறது. இன்னொன்று போய் அருண் வேலை செய்கிற இடத்துலலாம் புகார், இது மாதிரி ஏதாவது இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இது பண்ணுறது, பெண் விவகாரம்னு ஏதாவது பஞ்சாயத்து வரும். வந்தவொடனே 4 பேர் எழுத தானே செய்வான். எழுதுகிறவன் மேலெல்லாம் பிடிச்சி கேச போடுறது. ஏற்கனவே நெற்றிக்கன் மேட்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நவீன நெற்றிக்கண்ணோட பத்திரிகை ஆசிரியர் திரு மணி என்பவர், அவர் குடும்பத்தில் இருக்கவங்க மேலே எல்லாரும் மேலே கேஸு, மகன் மகள். இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டுருக்குப்பா. 15 வருஷம் ஆகுது. ஜாங்கிட்ட உடந்ததுக்கு பல பேர் லைஃப் அடிச்சிருக்காரு. ஜாங்கிட்டு இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவார். பிடிக்காத ஆளுங்களையெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி போய் கேஸ் போட்டு விடுன்னு சொல்லிட்டு ஜாங்கிட்ட என்கரேஜ் பண்ணுவார். அவங்க மேலே போட்டாங்க. அதுக்கப்புறம் சாமி, அதுக்கப்புறம் நம்ம. ஸோ கேள்வி கேட்பாரே இருக்க மாட்டார்கள். அதாவது இன்றைக்கி வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அருணோட மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சாமல் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கிற ஒரே ஆள் நான் தான். மணியெல்லாம் அந்த கேஸை எதிர்கொள்ளவே முடியல. சாமியே ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு தான் எழுந்து நிற்கிறார். இது போல் இது ஒரு வேலையாக என்ன மீறி என்ன பண்ண முடியும்? என்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக பேசுனதுக்கு பிறகு பேசுனதுக்கும் இப்போ வரைக்கும் நடுவில் 14 கேஸ் போட்டு வைக்கல. நம்மளுக்கு தெரிஞ்சு 14 இப்போ அதுக்கப்புறம் 10 கேஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா இப்போ மூர்த்தி அரெஸ்ட் ஆகுறாருல, இது மாதிரி வேறு ஒரு வழக்கில் நான் அரெஸ்ட் ஆனேன்னா 14 கேஸ்லையும் அரெஸ்ட் பண்ணுவேன். அதுவும் அரெஸ்ட் உடனே நடக்காது. முதல் கேஸில் அரெஸ்ட் பண்ணி நான் ஜாமீன் கொடுத்து ஷூரிட்டி நிப்பாட்டி நாளைக்கு வெளியில் வரேன்ற அன்றைக்கி சாயங்காலம் போய் அடுத்த கேஸில் அரெஸ்ட். அதுக்கு நீங்கள் போட்டு திருப்பி அதுக்கு 15 நாள் ஆகும். அதுக்கு குறைஞ்சது 15 நாள் ஆகும். அதில் ஜாமீன் கிடச்சி நீங்கள் வெளில வர நேரத்தில் அடுத்த கேஸில் அரெஸ்ட். குண்டாசு போட்டுருவாங்க. குண்டாசு இப்போ போடுறதில்ல. ஏன்னா குண்டாசு வந்து நீதிமன்றங்கள் கடுமையாக கண்டது. குண்டாசே போட வேண்டியதில்லை. இது மாதிரி அடுத்தடுத்து ஜாமீன் கிடைக்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா 6 மாதம் ஆகிட்டதா? இதனால தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆட்சி மாறினா அருணெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பணும். இது போல் இன்னும் பல விசாரணை நிலுவையில் இருக்குது. போலி என்கவுண்டர் இந்த சீசிங் ராஜா, காக்காத்தோப்பு பாலாஜி, திருவேங்கடம் இது போன்ற என்கவுண்டர்களை எடுத்து விசாரித்தாலே அருண் 100% சிறை செல்வார். இதெல்லாம் நடக்கும். இதனால தான் காட்டாட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. மூர்த்தி அடிக்க வராங்க, தற்காத்துக்கு திருப்பி தாங்கன்னா மூர்த்தி மேலேயே 4 கேஸை போட்டு விட்டா என்ன அர்த்தம்? இல்லை சார், அவர் கத்தி எடுத்து அங்கே இது பண்ணுறது. சரி, இவன் அடிக்க வரும்போது கையில் கத்தி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ நீ சொல்லு? கல்லால் அடிக்கிறாங்க, ஏதோ படாத இடத்துல பட்டு உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? யார் முதல் தாக்குதலை தொடுத்தது? அவங்க தான் சார். அப்புறம் இல்லை சார், இது அடையாளமாக அவர் அவமானப்படுத்தணும்னு சொன்ன மாதிரியே இல்லை, பண்ண மாதிரி இல்லை சார். அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறேன்னா கத்தி எடுத்து இவர் எதுக்கு வெட்டினதில் காயம் பட்டு. அப்போ நீ அடிக்கும் போது வாங்கிட்டு இருக்கணுமாப்பா? அப்போ நீ போய் அடிப்ப. அப்போ கையில் ஒரு சின்ன கத்தி வச்சுருக்காரு, அந்த கத்தியை கூட பயன்படுத்தக்கூடாது, ரைட்டா? அப்போ நீயும் கத்தி எடுத்து வெட்டினா தான் பதில் கத்தி எடுத்து வெட்டணுமா? அப்படி பார்த்தா ராடு வச்சிருக்காங்களேங்க சார். நான் என்ன சொல்கிறேங்க, அடிச்சிருந்தா ராடு வச்சுருக்காங்க, ராடு எடுத்து மண்டை அடிச்சு செத்து போயிருந்தேன்னா அவனை கொலை வழக்கு போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. அது அப்புறம் நீ உயிரோடு இருப்பியா? இருக்க மாட்டியா? அவ்வளோ சார் முடிஞ்சு. அப்புறம் அதுக்கு தானே தற்காப்புன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 பேர் மேலேயும் கேஸை போடு. அரசு எதுக்கு பண்ணுறேன்? மூர்த்தி எங்கே ஓடி போகிறாரு? எதுக்கு ரிமாண்ட் பண்ணுறீங்க? இப்போ தெரியுதா கூலிப்பட மாதிரி வேலை செய்யுதுன்னு? தமிழகத்தில் ஜேர்னலிசத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக, தமிழகம் இல்லை இந்திய அளவில் காப்பாற்றணுன்றதுக்காக, ஏன்னா தமிழகத்தில் கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் திமுக அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுப்பாங்கல்ல, அந்த அளவுக்குள்ளே சேவ் பண்ணிக்கணும் ஜேர்னலிசத்தை. அது ஆல்ரெடி சரியாக தான் இருக்குது. இந்திய அளவில் சேவ் ஜேர்னலிசம், சேவ் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க.
பார்த்தீங்களா? பார்த்தேன். அதில் மூத்த பத்திரிகையாளர் திரு ராம் அவர்கள் பேசும்போது சவுக்கு சங்கரையெல்லாம் நான் பத்திரிகையாளராகவே ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அண்ணன் திரு நக்கீரன் கோபாலாக இருந்திருக்கார், நாங்களும் ஏற்றுக்கிறது இல்லை என்று சொன்னார். சவுக்கு சங்கரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது, அவர் செய்கிற எல்லா விஷயங்களும். நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் வேறு முடிவெடுக்கலாம். இதில் நானும் கடந்த 15 வருடங்களாக ஃபஸ்ட்டு பிளாகு எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு பிளாக்லேயே நிறைய கட்டுரைகள் எழுதுவேன். அந்த பிளாக்லேயே நிறைய இன்வெஸ்டிகேட்டிங் ஸ்டோரிஸ் நிறைய எழுதியிருக்கிறேன் நான். அது போக நிறைய இடங்களில் புகார்களும் நான் கொடுத்துருக்கிறேன். நான் வந்து ஒரு இந்த பத்திரிகையாளர் என்ற அந்த வரையறைக்குள் நான் வருவேனா என்றால் நான் வரமாட்டேன். இப்போ மாலதியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாலதி வந்து கல்லூரியில் ஜேர்னலிசம் படித்தவர், விகடன் உள்ளிட்ட ஊடகங்களில் ஊடகவியலாளராக வேலை பார்த்துருக்கிறார். எனக்கு அது மாதிரி ப்ரொஃபஷனலான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் அரசு ஊழியராக இருந்தவன். நான் வந்து ஒரு விபத்தில் பத்திரிகையாளனாக, இன்னும் கூட பத்திரிகையாளன் இல்லை, ஒரு குடிமகனின் புலம்பலாக இதை புலம்புகிறேன் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் எல்லோருமே பத்திரிகையாளர்கள், பிரபலமான பத்திரிகையாளர்கள். திரு ராம் அவர்களெல்லாம் 80களில் போஃபர்ஸ் ஊழல் தொடர்பாக பிரமாதமான கட்டுரைகள் எல்லாம் எழுதியவர்கள். அவர்களோட கண்ணோட்டத்தில் நான் பத்திரிகையாளனாக இல்லாமல் போகலாம். அவர்கள் பத்திரிகை பணியை செய்வது யாருக்காக? இப்போ ராமு, கோபால் இவர்களெல்லாம் செய்யக்கூடிய இந்த ஊடக பணி என்பது யாருக்காக செய்கிறாங்க? மக்களுக்காக. அப்போது ஒருத்தன் பத்திரிகையாளனா இல்லையா, அவன் சரியாக வேலை செய்கிறானா இல்லையான்றது யார் சொல்லணும்? மக்கள் தான் சொல்லணும். மக்கள் என்ன பத்திரிகையாளனா ஏற்றுக்கிட்டாங்க, அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லாமல் கண்டென்ட் இல்லாமல் மக்கள் நம்மளை விரும்பாமல் டெய்லி எத்தனை லட்சம் பேர் நம்ம வீடியோஸை பார்ப்பாங்களாப்பா? சொல்லுங்கள். எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குது. ஒரு நாள் 1 மணி நேரம் தாமதமாக போட்டது, அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு நினச்சேன், சீக்கிரம் போடியா, டயத்துக்கு போடியா, திருப்பி தூக்கி உள்ளே வச்சுட்டாங்களோன்னு நினச்சேன்ட்டு நமக்கு தெரிவிக்கிறார்கள். நேற்று போட்ட வீடியோ இன்னும் 24 மணி நேரம் ஆகலை சார், 3 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. அப்போ ஒரு 2 லட்சமே வச்சுக்கோங்க. 2 லட்சம் பேர் மதித்து, அந்த 2 லட்சம் போதும். அந்த 2 லட்சம் மக்கள் மதித்து அவங்க நேரத்தை செலவு பண்ணி ஃபோனில் டேட்டாவை போட்டு பார்க்குறாங்கன்னா ஏதோ நமக்காக சொல்கிறான்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறதுனால தானே. உங்கள் மீது அந்த நம்பிக்கை இருக்கிறதா? 2021 முதல் இன்று வரை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த அவலங்களுக்கு எதிராக திரு ராம் அவர்கள் என்று பேசியிருக்கிறார்? ஒரே ஒரு நாள் பேசியிருக்கிறாரா? ஒரு விவகாரத்தில் பேசியிருக்கிறாரா? முதல்வர் கூட டெய்லியும் தேசபைகள் சொசைட்டியில் வாக்கிங் போயிட்டு அவரோட நெருங்கிய நண்பராக இருந்து கொண்டு தனது அடிப்படை இதழியல் கடமையை மறந்த நபர் இன்னொருவரை பார்த்து இவன் பத்திரிகையாளர் அல்ல என்று சொல்லுவதனால் எந்த வகையில் அது என்னை பாதிக்கப் போகிறது? இன்னொன்று, நீங்கள் ஜேர்னலிசத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு மேடையில் பேச சொன்னால், நீ ஏன்ப்பா சவுக்கு சங்கரை பற்றி பேசிகிட்டு இருக்கிற? நான் அவர் ரொம்ப மூத்தவர், அதனால் நான் ரொம்ப கடுமையாக அவரை பேச விரும்பலை. நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஒருத்தன் பத்திரிகையாளனா இல்லையான்றதை மக்கள் தான் ஏன் முடிவு பண்ணணும்? திரு ராம் அவர்கள் ISO தரச்சான்று நிறுவனம் ஒன்றும் நடத்திக்கிட்டு இல்லை. இவர் யார் யாரையெல்லாம் பத்திரிகையாளர் என்று சொல்கிறாரோ அவர்கள் தான் பத்திரிகையாளர்கள் என்று. திரு நக்கீரன் பத்திரிகையையும் திரு கோபால் அவர்களையும் பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட இதழியல் நெறிகளை நக்கீரன் கடைபிடித்து கொண்டிருக்கிறது என்பது ஊரில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பாலியல் மேட்டரை பேசி தான் அந்த பத்திரிகை வளர்ந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் பாலியல் மேட்டரை பேசி தான் அந்த பத்திரிகை ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது ஒரு பாலியல் மேட்டர் நடந்துச்சுன்னா போதும், கையை பிசைஞ்சிக்கிட்டு 10 வீடியோவில் கோபால் பேசுவார் பாரு. பாலியல் மேட்டரை வச்சு தான் ஓடுறது. நித்யானந்தாவை அம்பலப்படுத்துகிறேன்ட்டு ரஞ்சிதா நடிகை அவர்களோட அந்தரங்கமான படங்களை கண்ணா புண்ணான்னு கூசாமல் வெளியிட்ட பத்திரிகை தான் இது. இப்போ தானே வீடியோ, அப்போல்லாம் வீடியோ போட முடியாது இல்லை. அதனால் ஃப்ரேமாக அந்த படத்தை 4 பக்கத்துக்கு வச்சாங்க நக்கீரனில், பிரிண்ட்டில், தெரியுமா? இதே மாதிரி நடிகர் த்ரிஷா அவர்களோட படங்களையும் இதே மாதிரி வச்சாங்க. என்னென்னா ஒரு கருப்பு ஸ்ட்ரிப் ஒன்று போட்டுட்டு அப்படியே அந்த படங்கள் வைக்கிறது. இதுதான் நக்கீரன். அது ஜேர்னலிசமா? நான் பண்ணுறது ஜேர்னலிசம் இல்லையா? அவரு ஐயா நான் ஆதரிக்கல, அவர் கோபால். அல்டிமேட்லி மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தான் ஒரு திரு ஜிஆர் சுவாமியோட அந்த தீர்ப்பில் சொன்னார்ல, யார் எது வேணாலும் பேசலாங்க, எதை மக்கள் விரும்புகிறார்களோ, எதை சிறந்தது என்று அவர்கள் கருதுகிறார்களோ அது நிலைத்து நிற்கும், இல்லை என்றால் அது உதிர்ந்து போகும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களை மக்கள் எந்த மதிப்பீட்டில் பார்க்குறாங்க, நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்றது தெரியும். நீங்கள் யாரும் எனக்கு பத்திரிகையாளர்னு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை, நீங்கள் என்னை பத்திரிகையாளனாகவே ஏற்றுக்க வேண்டியதும் இல்லை. ஒருத்தன் வேலை இல்லாமல் புலம்புறவனாகவே நான் இருந்துட்டு போகிறேன். இவர்கள் எல்லாருக்கும் என்ன சிக்கல்னா, நாம் ஹிந்துவில் வேலை பார்க்குறோம், எக்ஸ்பிரஸில் வேலை பார்க்குறோம், குமுதமத்தில் வேலை பார்க்குறோம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்குறோம். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்காம இவனுக்கு எங்கேயுமே ஜேர்னலிசம் படித்ததில்லை, டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணதில்லை. இவன் சொல்கிறான், இவங்கிட்ட தலைவர்கள் பேசுகிறாங்க, இவனுக்கு எல்லா தகவலும் கிடைக்குது. இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு 2 பேர் இங்கிலீஷ் மீடியாவிலேருந்து, ஒரு 2 பேர் 2007 இன்றைக்கி வரைக்கும் என் மேலே அந்த பழைய பிரியத்தோடு இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க.
ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லுகிற அத்தனை பேரும் என்னை எதிரியாக பார்க்குறாங்க. அத்தனை பேரும் விதிவிலக்கே கிடையாது. இன்றைக்கி யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய பிரபல மூத்த பத்திரிகையாளர்கள்லேருந்து இளைய பத்திரிகையாளர் வரைக்கும் நம்ம ஜேர்னலிசம் படிச்சிருக்கோம், இங்கே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், நம்ம ஜேர்னலிஸ்ட்டு, இவன் என்ன ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்னு இவர்கள் என்கிட்ட பேசுவதே கிடையாது. என்னை ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. இவனுக்கு என்ன தெரியும்னு இவன் சொல்கிறத பார்க்குறாங்க. அதனால் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் பரப்புவது. இவன் பிளாக்மெயிலரு, மிரட்டி பணம் பறிக்கிறவன், பொய்யை சொல்லுவான். இவ்வளவு ஒரு ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஸ்டோரி பண்ணுறவன் தான் உண்மையான ஜேர்னலிஸ்ட்டு. அவனை தான் மக்களை ஏற்றுக்குவாங்க. அது நீங்கள் யாருமே செய்யலைல்ல. அஸ்ஸாமில் ஜேர்னலிசத்தை காப்பாற்றுறதுக்காக மவுண்ட் இங்கே போய் அண்ணா நகரில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஜேர்னலிசம் நல்லா இருக்கு போல சார். வளைச்சு கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க போலீஸ் ஜேர்னலிஸ்ட் மேலே. இது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? விஸ்வா மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க, அதே சக பத்திரிகையாளர் கூட வழக்கில் அங்கே போய் முழங்கிட்டு இருக்காரு இந்த அசீஃப், கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துட்டு. இதுதான் இவங்க லட்சணம். 2 நாளைக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதே, நீங்களாம் எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையே சொன்னாங்க. அதெல்லாம் இதெல்லாம் ராமு கண்ணுக்கு தெரியல. எனக்கு உண்மையிலே அந்த நிகழ்ச்சியில் ராம் என்னை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி. சேவ் ஜேர்னலிசம்னா ஜேர்னலிசத்தை சேவ் பண்ணிட்டு போங்க சார். எதுக்கு சார் இதை பத்தி இதுதான் ஜேர்னலிசம்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு நீ யாருன்னு கேட்குறேன். நீங்களாம் யாரு? எது ஜேர்னலிசம்னு மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எது தேவையோ அதானே இப்போ ஜேர்னலிசம். அவர்கள் நலன் சார்ந்து பேசுகிறது தான் ஜேர்னலிசம். இதுதான் ஜேர்னலிசம்னு நீங்கள் யார் டிஃபைன் பண்ணுறதுக்கு? ப்ரெஸ் கிளப்னு ஒரு 10க்கு 10 ரூம் வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்து பேசுனீங்கன்னா நீங்கள் மட்டும் ஜேர்னலிஸ்ட் ஆகிடுவீங்களா? திமுக ஆட்சியில் நடக்கிற அவலங்களை சுட்டி காட்டுறோம்ல சார், அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தோணுது சார். அடிப்படையிலே இவங்களுக்கு சிக்கல் இருக்குமா? அடிப்படையிலே இவங்களுக்கு சிக்கல் இருக்குது. நாங்கள் பேசினா தான் அது ஜேர்னலிசம், நீங்கள் பேசினா அது ஜேர்னலிசம் இல்லை. இன்னொன்று, இது இவங்களுக்கு பொறாமை. இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்துருச்சு, சோஷியல் மீடியா வந்துருச்சு, எல்லோரும் ஜேர்னலிஸ்ட் இன்றைக்கி. புரியுதா? நீங்கள் பிரேக் பண்ணாததை ட்விட்டரில் ஒருத்தன் பிரேக் பண்ணுறான். அப்போ உங்களுக்கான அந்த முக்கியத்துவம் குறையுது இல்லையா? இதுக்கு முன்னாடி காலையில் நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் பேப்பரை பார்த்தா தான் பிரேக்கிங் நியூஸ் வரும் இல்லையா? தனியார் தொலைக்காட்சி சேனல்கள் வந்த பிறகு அது உடஞ்சி அடுத்த கட்டத்துக்கு போகுது. இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்த உடனே ஒரு நிமிஷத்தில் நியூஸ் பிரேக் ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ன மரியாதை? அந்த முக்கியத்துவம் குறைவதை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு கூட திரு ராம் அவர்கள் பேசினா மக்கள் பார்ப்பாங்க. டிஜிபி விவகாரத்தை எடுத்து பேசுங்க, தூய்மை பணியாளர்கள் மேட்டரை எடுத்து பேசுங்க, கிட்னி விவகாரத்தை எடுத்து பேசுங்க. பேச மாட்டேங்கிறீங்கன்னு தானே யார் பேசுகிறாங்களோ அவங்கள நோக்கி மக்கள் போகிறாங்க. தமிழ்நாட்டை தாண்டி மற்ற விவகாரங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இப்பவும் பேசுறது அஸ்ஸாமில் போட்ட எஃப்ஐஆருக்காக. அஸ்ஸாம் காவல்துறையினர் சித்தார்த் வரதராஜன் மீது போட்ட எஃப்ஐஆருக்காக தான் ராம் மேடை இருக்கிறார். தமிழ்நாட்டில் நடக்கிறது எதை பற்றியும் பேச மாட்டார். ஒரு பொம்மை முதல்வரோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்க பேசியிருக்காரு இன்றைக்காவது ராம? அந்த பொம்மையோட தான் வாக்கிங் போயின்னு இருக்கிறாரு. எப்படி பேசுவார்? அதிகாரிகள் முதல்வரை ஏமாற்றி கொண்டு 4.5 வருடங்களாக தமிழகத்தை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறார்களே. இந்த டிஜிபி நியமனத்திலேருந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பேச வேண்டியதானே ராம? சார், விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறதுக்கான சுற்றுப்பயணம் அந்த அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்கு போய் காவல்துறை அனுமதி கேட்டு இன்ன வரைக்கும் அனுமதி தரலையே சார். திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணமே போகக்கூடாது அல்லது பிரச்சாரமே செய்யக்கூடாது என்று தமிழக காவல்துறை நினைக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்த சொல்கிறாங்க விஜய் தரப்பில், நாளைக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இல்லைங்க அந்த இடத்துல கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே சரி சார் இந்த இடத்துல கொடுங்கன்ட்டு இன்னொரு இடத்தை கேட்கிறார்கள். அந்த இடத்துலையும் கொடுக்க முடியாது சார்ன்றாங்க. சார், ஏற்கனவே தாவேகாவோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மேலேயும் அவரோட சேர்ந்து ஒரு 5 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார். இந்த மாதிரி பைக்குகள்லாம் வச்சுருந்தாங்க, அது இடையூறாக இருந்தது அப்படின்ற மாதிரி. அதுவும் ப்ளஸ் விஜய் அவர்கள் பிரச்சாரம் போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல இல்லையா, அதையும் சேர்த்து திரு விஜய் கண்டிச்சிருக்காரு சார். திரு புஷி ஆனந்த் போய் திருச்சி மாநகர ஆணையர்கிட்ட இந்த திருச்சியில் தான் 13/9/2025 அன்று திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். அதற்கு திருச்சி மாநகர ஆணையர்கிட்ட போய் இந்த அனுமதி கடிதத்தை கொடுப்பதற்கு முன்பாக சாமி கும்பிட்டு விட்டு செல்லுவோம் என்று அந்த ஏதோ ஒரு வரசதி விநாயகர் ஏதோ ஒரு கோவில், விநாயகர் கோவில், அந்த விநாயகர் கோவிலில் போய் அதை கொடுத்து வணங்கி விட்டு வரலான்னா புஷி பின்னாடியே தொண்டர்கள் போயிருப்பாங்க. கொஞ்சம் நின்று கொஞ்சம் டிராஃபிக் ஆகிருக்கு, அதுக்கு பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னா அவங்க மேலே கேசப்பட்டிருக்காரு. திரு விஜயோட பயண விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், அடுத்தது நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவள்ளூர், வடசென்னை, கோவை, ஏறக்கூட எல்லா மாவட்டங்களும் வச்சுங்க, இதுக்கு ஒன்று ஒன்றா படிச்சுட்டு எல்லா மாவட்டங்களும் 20/12/2025 வரை, 13/9/2025 தொடங்கி 20/12/2025 வரை பிரச்சாரம், திரு விஜய் அவர்களோட பிரச்சாரம் எல்லா மாவட்டங்களையும் கவர் பண்ணிடுறார். இதுதான் பிளான்.
ஸோ இப்போது டிசம்பர் மாதம் போகிற பிரச்சார பயணத்திற்கு இப்போவே எதற்கு போய் அனுமதி கேட்க வேண்டும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போகிறாரு? திருச்சி. திருச்சிக்கு அடுத்ததாக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை. ஒரு வாரம் கழித்து 7 நாட்கள் கழித்து 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் தொடங்க இருக்கிறது. அப்போது 20ஆம் தேதி போய் அனுமதி கேட்டாங்கன்னா பிரச்சனை முடிந்தது இல்லையா? ஸோ அதனால் முதல்ல திருச்சிக்கு கேட்கலான்னா திருச்சியில் எந்த இடத்துக்குமே பர்மிஷன் கொடுக்கல. இது மட்டும் அல்லாமல் திரு புஷி ஆனந்த் மீதும் வழக்குகள் போட்டிருக்காங்க இல்லையா? அதை ரெண்டையும் சேர்த்து தான் திரு விஜய் அவர்கள் நீங்கள் என்னங்க எங்களை பார்த்து பயப்படுகிறீர்களா, அஞ்சுகிறீர்களா? அதான் சார், திமுக தாவேக்காவை கண்டு அஞ்சுகிறதுன்னு சொல்றாரு. அது பெரிய வார்த்தை இல்லையாங்க சார்? ஏன்னா ஒரு 50-60 வருஷம் இருக்கிற கட்சி திமுக பிளஸ் ஆளும் கட்சியா இருக்கு. தாவேக்காவை பார்த்து எதுக்கு சார் பயப்பட போகுது? பவள விழா கொண்டாடிய கட்சிமா, பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி. சரி, என்ன தப்பு விஜய் கேட்கறதுல சொல்லுங்க. நீங்க பயப்படல, ரைட்டா? ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்கு லைட்டாக ஒரு டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா அதுக்கு கேஸ் போடுறது கூட விடுங்க. நீங்கள் அது ஏதோ அது ஒரு அரசியல் கட்சின்னா இந்த மாதிரிலாம் கேஸை போடுவாங்க. ஒரு ஆனந்த் சந்திக்கணும். எனக்கு அது விடுங்க, அதை ஓரமாக வச்சுருங்க. போய் முதல்ல ஒரு இடத்த திருச்சியில் எனக்கு இந்த இடத்த கொடுங்கன்றாங்க, கொடுக்க மாட்டேன்றீங்க. அடுத்து இன்னொரு இடம்னு சொல்கிறாங்க, அதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க. சரி, எங்கே தான் ஏன் கொடுப்பீங்கன்னா எங்கேயுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள்? பயம் தானே சார்? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரைட்டா? திரு விஜய் அவர்களே இதை சொல்கிறாரு, நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்குறாரு. அதில் என்ன தப்பு சொல்லுங்கள்? ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் வேண்டும் அல்லவா? என்ன தப்பு? நாங்கள் ஒரு திருச்சி கமிஷனரோ, அவர் திருச்சி ரூரல் எஸ்பியோ, அவர் திருச்சி ரேஞ்ச் டிஐஜியோ எங்கேயுமே நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை பயப்படுதுன்னு இல்லாமல் வேறு எப்படி புரிஞ்சுக்கிறது? நாட்டில் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் நடவடிக்கை இருக்குது. அதுதானே விஜய் அவரோட அறிக்கையில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு விஜய் அறிக்கையில்? ஒரு அரசியலில் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறது ஒரு நடவடிக்கை மாதிரி, அதை கூட பண்ண விடாமல் பண்ணீங்கன்னா இது எப்படி? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சார், மதுரை மாநாட்டுக்கே இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாங்க. நீதிமன்றத்தை அணுகித்தான் அவர்கள் அனுமதி வாங்கினார்கள். இங்கே பாருங்கம்மா, இன்னைக்கு இப்போ செப்டம்பரில் ஆரம்பித்து டிசம்பர் வரை இந்த பிரச்சார பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரச்சார பயணத்துக்கும் கோர்ட் அணுகணுமா? சில மாவட்டங்கள் மதுரை பெஞ்சு, சில மாவட்டங்கள் சென்னை. இப்போ ஒவ்வொன்றுக்கும் அணுகிட்டே இருக்கணுமா? அப்போது நீங்கள் ஆட்சி நடத்துறீங்களா, அராஜகம் பண்ணுறீங்களா? இந்த கேள்வி எழுகிறதா? இன்னொன்று, சுற்றுப்பயணம் பிரச்சாரம்னாலே கூட்டம் தானே சார்? நம்ம கூட்டம் தான், கூட்டம் வரத்தான் செய்யும். கூட்டத்தை கூட்டுவதற்காக தான் பிரச்சாரமே பண்ணுறது. நீங்கள் எல்லாம் போய் ரோட்டில் போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க, ரோட்டை அடைச்சிக்கிட்டு பேனர் வச்சு பிரச்சாரம் பண்ணுவீங்க, வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் பண்ணுவீங்க. விஜய் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு பிரச்சாரம் பண்ணணுமா? இது உங்களுக்கு ஒரு அராஜகமாக தெரியவில்லையா? நீங்கள் இப்படி பண்ண விஜய் கட்சி வளருங்க. புரிய மாட்டேங்குது. சாதாரணமாக இல்லைங்க, நம்ம திமுகவுக்கு போடலாம், அதிமுகவுக்கு போடலாம் நினைக்கிற ஒரு ஆள் கூட நான் இந்த தம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கு, என்ன இப்படி பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து என்று சிம்பத்தியாக இது மாறும். இது ஏன் அவர்களுக்கு புரியவில்லை என்று எனக்கு இந்த பாருங்கள், நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணுங்கள், விஜய் அரசியலே தெரியாதுன்னு சொல்லுங்கள். விஜயால் நான் ஆட்சியெலாம் அமைக்கவே முடியாதுங்க. விஜய்க்கு என்னங்க கொள்கை இருக்குது? எது வேணாலும் சொல்லுங்கள். நீ பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அராஜகத்தின் உச்சம். சார், இப்போ மதுரை மாநாட்டுக்கெலாம் நம்ம பார்த்தோம், சில கட்டுப்பாட்டுகளோட பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுதானே அந்த மாதிரி பண்ணலாம்ல சார்? சரி, அனுமதி வாங்கி பிரச்சாரம் பண்ணால் நடுவில் ஆம்புலன்ஸ் விட்டு அங்கேயும் தொல்லை கொடுக்கறது. நீங்கள் மட்டும்தான் நாட்டில் அரசியல் பண்ணணும், நீங்கள் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணணும், உங்கள் திராவிட மாடல் பொய்கள் மட்டும்தான் அரங்கேற வேண்டும் இல்லையா? இது அராஜகத்தின் உச்சம். நான் கொடுத்துருவாங்கன்னு தான் நினச்சேன். நான் அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இருக்காது, கொடுத்துருவாங்க. நான் சொன்ன நிகழ்ச்சியில் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், கொடுத்துருவாங்க. எப்படி இப்போ பண்ணவே கூடாது, நான் பர்மிஷனே கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, பிரச்சாரம் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்களா? பர்மிஷன் தரோம் வெயிட் பண்ணுங்கன்னு பர்மிஷன் கிடையாதுன்ட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேம்மா, மவுண்ட் ரோடு பர்மிஷன் வேணும்னு கேட்குறாரு. சார் மவுண்ட் ரோட்டில் இடம் இல்லை சார் அப்படின்னாரு. சரி சார், பீச் ரோடில் இடம் கிடையாது சார். அண்ணா நகர்லையும் கிடையாது, அம்பத்தூர்லேயும் கிடையாது. அப்படியே போ பூந்தமல்லி கிட்ட போ, வீட்டிலேருந்து வேணால் கையை கட்டு போங்க. அப்படியே போய்ட்டு ஆந்திராவுக்கு போயிட்டு ஊத்துக்கோட்டை தாண்டி அங்கே ஏன்னா அது இன்னொரு ஸ்டேட், எங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. அப்போ எங்கே தான் பண்ணுறது? ஸோ இவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரிங்க இந்த மேப் எல்லாம் பார்த்துட்டு சரி இங்கே இது இப்போ இங்கே டிராஃபிக் ஆகும்னு சொல்கிறோம், சரி இங்கே வைக்கலாங்க. இன்னொன்று, பிரச்சாரம் மக்கள் கூடும் இடங்களில் தானேப்பா செய்யணும். திமுக வச்சா மட்டும் ரோட்டை மறிச்சுட்டு அப்படியே அங்கேயே மேடை போடுறது. கிட்டத்தட்ட நாங்கள் மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று இவர்கள் தீர்மானமாக இருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. சார், இப்போது நம்மளுக்கு தெரியும் சார், திரு விஜய்க்கு மற்ற கட்சியை விட கூட்டம் அதிகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது சமாளிக்கிறது கஷ்டம். மக்களுடைய நன்மைக்காகத்தான் இந்த மாதிரியான முடிவை காவல்துறை எடுக்குதாங்க சார். மக்களோட நன்மைக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை பிரச்சாரமே செய்ய விடாமல் தடுப்பது எப்படிமா சரியாக இருக்கும்? எந்த கட்சி பிரச்சாரம் செய்தாலும் மக்களுக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படத்தான் செய்யும். யாருக்குமே அசௌகரியம் ஏற்படாமல் நீங்கள் ஒரு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் மரங்களோடு மாநாடு, மாடுகளோடு மாநாடு, தண்ணீரில் மாநாடு. யாருக்காவது பிரச்சனை இருக்கா? மாடு ஏதாவது சொல்லிச்சா? மலைகளுக்கு வேறு மாநாடு நடத்த போகிறாங்க. ஆமாம், மலையில் போய் நீங்கள் ஒரு மலை உச்சியில் போய் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தால் யாருக்காவது பிரச்சனை இருக்கா? சார், செடி கூட பேசுகிறீங்க, அதுக்கு உணர்வுகள் இருக்குது, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். மலையெல்லாம் ஓவர் சார். மலையிலையும் செடி இருக்குல்ல, மலையை நீங்கள் தோன்றீங்களே, அதை காப்பாற்ற போகிறோம். மலைக்கு வலிக்கும்ல,
என்னடா ராஜா உன் என்னடா வேணும், வெட்டுறாங்களாடா உன்னை, பேசுகிறாரா இல்லையான்னு பாரு, வீடியோ வரும். கீழே குனிஞ்சிடுறா, படுத்துக்கிட்டுடுறா, அண்ணன் மலை கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? மரங்களோட மாநாடுனா போய்ங்கன்னா போய் பேசிட்டு போ. ஏன்னா மாடுகளோடு மாநாடும் மரங்களோடு மாநாடும் இவர்களது வாக்குகளை பாதிக்கப் போவதில்லை. ஆனால் சார் மாடுகளோட மாநாடுகளை கூட இந்த வனவிலங்கு அதிகாரிகள் எங்கள் அண்ணனை தடுத்தாங்க. பார்த்தீங்களா? ஏன்னா அந்த வனவிலங்குகளை போய் அண்ணனுக்கு ஓட்டு போடுற போதேன்ற அச்சம். சும்மா இருக்கம்மா. ஸோ திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது, நீங்கள் சொல்கிறது கரெக்டுமா, நான் மறுக்கலம்மா. அப்புறம் எப்படி தாம்மா பிரச்சாரம் பண்ணுறது சொல்லுங்கம்மா? ஒன்று, எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ஏன்னா மக்களுக்கு அசௌகரியம் இருக்குது அப்படி சொல்லிட்டு தடுத்து நிறுத்திடணும். அப்படி இல்லாட்டி எல்லாருக்குமே பர்மிஷன் கொடுக்கணும் கேட்குறவங்களுக்கு. அதானே கரெக்டு. உங்களுக்கு கூட்டம் அதிகம் வருது, அதனால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னா இது என்னமா ஜனநாயகம் சார்? இப்போது மக்கள் அதிகம் கூடுறாங்க, ஒரு வேளை திரு விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்படின்னா மக்களுக்கு எந்த அசௌகரியமும் நடக்காமல் காவல்துறை நினச்சா சிறந்த பாதுகாப்பை மக்களுக்கு கொடுக்க முடியுமாங்க சார்? அசௌகரியமே ஏற்படாமல் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா அது சாத்தியம் இல்லைம்மா. எங்கேயாவது மக்கள் கூடுற இடத்துல தான் விஜய் தனது ரோட் ஷோவையோ அந்த பிரச்சார கூட்டத்தையோ நடத்த வேண்டும். சரியா? சிறு அசௌகரியம் ஏற்படத்தான் செய்யும். விஜய் வந்து 7 நாள் ஒரே இடத்தில் அமர்ந்து பிரச்சாரம் செய்ய போவதில்லை. ஒரு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணுவாரப்பா, அந்த 1 மணி நேரம் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படும். அந்த 1 மணி நேரம் பெரிய அளவு போக்குவரத்து நெருக்கடி ஏற்படாமல், சார் இந்த இடத்துல ரோடு இது சர்க்குலர் ரோடாக இருக்குது, நீங்கள் இந்த இடத்துல இவ்வளோ இடத்த நீங்கள் எடுத்துக்கங்க, ஓகேவா, நாங்கள் வண்டியை இப்படி சுற்றி விட்டுறோம், 1 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு மேலே அங்கே டிராஃபிக் தாங்காது. இது முடியுமா முடியாதா? இது தானே பண்ணணும். அதுக்கு பதிலாக திருச்சியை தாண்டி பெரம்பலூர் பக்கத்தில் பொட்டக்காட்டில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறது நியாயமா? சொல்லுங்கள். இன்னொன்று, இவங்க நினச்சாங்கன்னா வண்டிகளை அங்கே இங்கேன்னு தடுத்து நிறுத்திட முடியும் அவங்களுக்கு வர கூட்டங்களை. அதுக்கு தாம்மா முன்னதாகவே சொல்கிறது. சார் நாங்கள் இன்றைக்கி இங்கே வரப்போகிறோம், இந்த இடத்துல பண்ணலான்னு திட்டமிட்டிருக்கோம், நீங்கள் தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்குங்கன்றதுக்காக தானே முன்னாடியே சொல்கிறது. எந்த இடத்துல நீ சொன்னாலும் நான் அங்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இது என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு தான் நான் கேட்குறேன். என்னங்க சார், மக்கள் மத்தியில் அவருக்கு கூட்டம் அதிகமாக வந்து மக்கள்கிட்ட ஸ்ட்ரென்த்தை காட்டிடுவாருன்னு பயப்படுறாங்களா, மக்களை பாதுகாக்கணுன்றதுக்காக இது மாதிரி முடிவு எடுக்கிறாங்களாங்க சார்? மக்களை பாதுகாக்கணும், மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த முடிவை எடுப்பதாக இருந்தால் அதிமுகவின் கூட்டங்களையும் தானே தடை செய்ய வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி 120 தொகுதியை கடந்துட்டாரு, மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலையாங்க? மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாமல் தடுப்பது தான் உங்களது எண்ணம் என்றால் அதையும் தானே தடுத்திருக்க வேண்டும். ஸ்ட்ரென்த்தை காட்டிடுவாங்கன்னு பயப்படுறாங்களா சார்? ஆமாம். மக்கள் நலனை யோசிக்கிறவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் எதுக்கு சார் பிடிச்சி தரதாரன்னு இழுத்துக்கு போனேன்? உண்மையான மக்கள் நலன் எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? முதல்வர் ரோட் ஷோ நடத்துகிறாரா? எங்கே போனால் ரோட் ஷோ நடத்துகிறாரா? அந்த நேரத்தில் வண்டி போக முடியுமா? அதில் வாங்க அனுமதிக்கப்படுதாப்பா? அது அசௌகரியம் இல்லையா? ரோட்டுக்கு 2 பக்கமும் ஜனங்களை நிற்க வச்சுக்கிட்டு வரிசையாக செல்ஃபி எடுத்துக்கிட்டே போகிறாரு, இங்கிட்டும் அங்கிட்டும் மாறி மாறி போகிறாரு. அப்போ அந்த சாலையில் வாகனம் போக முடியுமா? சொல்லுப்பா, போக முடியுமா? அது அசௌகரியம் இல்லையா? நீங்கள் வெட்டியார் ரோட் ஷோ நடத்துகிறப்ப வந்து மட்டும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது, விஜய் பிரச்சாரம் செய்ய போனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் இது என்ன நியாயம்? சர்வாதிகார போக்கு தான். இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இது நானும் செக் பண்ணுறேன், என்ன சார் கொடுத்துட்டாங்கன்னு. எந்த இடம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன தாங்க பண்ணுறதுன்றாங்க. சார் எனக்கு தெரிஞ்சு அடுத்த தடவை திமுகவே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திரு இபிஎஸ்க்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம்லாம். இப்போவே அடுத்தடுத்து இப்போ ஆம்புலன்ஸ் விட்டு ட்ரையல் பார்த்துட்டாங்கம்மா. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் ட்ரிக்கு எடுபடலைன்னு சொன்னோன்னே அடுத்து தான் இபிஎஸ்க்கு தான் வேறு வகையில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கார்கள் அல்லவா? நடக்கும் அதெல்லாம். இதுக்கெல்லாம் தீர்வா பேசாமல் ஒரு இடத்த வச்சுக்கணும் சார், இந்த இடத்துல எல்லாரும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. தமிழ்நாடு பூரா எப்படி இடத்த வைப்பேன்? எலெக்ஷன் வருது, எல்லா கட்சிக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், அதான் நியாயம். சார் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பேட்டி அளிக்கிறப்ப சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நயனா நாகேந்திரன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் என்ன பண்ணேன், என்னை பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னை வந்து நியமிச்சாங்க தலைவரா, அப்பயே நீங்கள் வந்து சொல்லியிருக்க வேண்டியது பிடிக்கலன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் எதுக்கு சொன்னீங்க, இவ்வளோ நாளுக்கு வந்து கூட்டணியில் இருந்தீங்க. திரு நயினாரே சொல்லிட்டாருங்க சார், இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறது தான் டிடிவி தினகரனுக்கெல்லாம் பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு. இதைத்தான் நாமே 2 நாளைக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பேசும்போது விவாதித்தோம். அடிப்படையில் இவர்களுக்கு சிக்கல், பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது. ஸோ இதில் டிடிவி தினகரனோட இன்ட்ரெஸ்ட்டும் அண்ணாமலையோட இன்ட்ரெஸ்ட்டும் அலைன் ஆகுது. இதில் ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று சொல்வது போல் பழனிசாமியை நீக்குவதோடு அல்லாமல் நயினா நாகேந்திரனை தாக்குவதன் மூலமாக நயினா நாகேந்திரனையும் அந்த பதவியிலிருந்து தூக்கிவிட்டு அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவராக மீண்டும் கொண்டு வந்து விட்டால் அவர் பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்பதை அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். ரைட்டா? ஸோ பழனிசாமி அவர் முதல்வர் வேட்பாளராக ஒப்புக்கொள்ளாததோடு மட்டுமல்லாமல் நயினாரையும் இந்த பதவியிலிருந்து தூக்கியதாகவும் ஆகிறது. ஸோ இதன் காரணமாக திரு அண்ணாமலை, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் ஆகியோர் அனைவரும் சேர்ந்து தான் வேலை செய்கிறார்கள் என்பதை நான் சொல்லியிருந்தேன். நேற்று
திரு அண்ணாமலை அவர்கள் இந்தியா டுடே கான்க்ளேவ் என்று நான் நினைக்கிறேன், இந்தியா டுடே கான்க்ளேவில் பேசும்போது நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் செய்ய போகிறேன் என்று சொல்லியிருந்தார். விவசாயம்லாம் பார்க்க போகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிஜேபிக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி நான் விவசாயின்னு ஒரு ஆடுலாம் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ கொடுத்தது அந்த உங்களுக்கு நினைவு இருக்கும். நான் ஒரு விவசாயிங்கண்ணா. அப்படிதான் அவர் லான்ச் பண்ணுறாங்களேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படிதான். ஆமாம் ஆமாம், அவர் இயற்கை ஆர்வலர் என்ற முறையில் தான் அவரை லான்ச் செய்கிறார்கள். ஸோ நான் இந்த ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். 2022ஆம் ஆண்டு மதுரை ஆதீனம் பிரதமருக்கு அட்ரஸ் பண்ணி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதம் திரு அண்ணாமலை அவர்களிடம் கொடுக்கப்படுகிறது. அதில் ஆதீனம் என்ன சொல்கிறார் என்றால், மதுரை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஆதீனத்திற்கு சொந்தமான 1200 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இந்த நிலம் தரிசாக இருக்கிறது. இதில் எந்த விவசாயமும் செய்யப்படுவதில்லை. ஒரு ஏக்கருக்கு வருடத்திற்கு 1000 ரூபாய் கட்டணத்தில் நான் இந்த நிலத்தை மத்திய அரசுக்கு குத்தகைக்கு தருகிறேன். விற்க முடியாது, ஆதீனத்தோட சொத்தை பராமரிக்கலாம், விற்க முடியாது, குத்தகைக்கு தருகிறேன். நீங்கள் இங்கே ஒரு மத்திய விவசாய பல்கலைக்கழகத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று ஆதீனம் பிரதமருக்கு கடிதம் எழுதி, பிஜேபியோட இளைஞரணி சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் இருக்கிறார், அவர் மூலமாக இந்த கடிதத்தை அண்ணாமலைக்கு கொடுத்து அனுப்புகிறார். இது நடந்தது 2022. அண்ணாமலை அப்போது தமிழக பிஜேபியோட தலைவர். பாருங்கள், 1600 ஏக்கர், இதில் ஒரு சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது. இங்கே தமிழ்நாட்டில் விவசாய பல்கலைக்கழகம், தமிழக அரசின் பல்கலைக்கழகம் இருக்குது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்துச்சுன்னா வேலைவாய்ப்பு வரும், எல்லா வகையிலும் நல்லது. நீ என்ன சொல்கிறது? விரட்டி விட்டார் அவன் அண்ணாமலை. அந்த லெட்டர் பிஎம்க்கு போகவே இல்லை. இப்போ ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு 12 ஏக்கர் நிலத்தை, அதோட சந்தை மதிப்பு 30 முதல் 40 கோடி என்று சொல்கிறார்கள். இந்த 12 ஏக்கர் நிலத்தை இக்கரை பொலுவாம்பட்டியில் வாங்கிட்டு அது உள்ள ஒரு பண்ணை வீடு கட்டி கொண்டிருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று அந்த இந்தியா டுடே கான்க்ளேவில் பேசியதை நம்ம ரொம்ப முக்கியமாக கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் பல விவரங்கள் புலப்படும். இன்றைக்கி தினமலரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு, அதை அப்படியே படிக்கிறேன். அரசியலில் ஒரே இரவில் மாற்றத்தை நிகழ்த்த முடியாது. காவல்துறையில் இருந்து விலகி மனப்பூர்வமாகவே பாஜகவில் இணைந்தேன். 2026இல் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதே பாரதிய ஜனதா கட்சியின் இலக்கு. அதற்கு அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதே நடைமுறை சாத்தியம் என்பதால் அதற்கான உத்தி வகுக்கப்பட்டது. பாஜக தனித்து போட்டியிட வேண்டும் என்பது என் நிலைப்பாடு. அவ்வாறு போட்டியிட்டால் 26இல் ஆட்சியை கைப்பற்றும் வலிமை பாஜகவுக்கு இல்லை. அதனாலேயே கூட்டணி சேர்ந்தோம். கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும். அப்படித்தான் தலைமை மாற்றம் நடைபெற்றது. அதிமுகவில் அனுபவம் வாய்ந்த மிக மூத்த தலைவர்கள் உள்ளனர். உட்கட்சி விவகாரங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். எனக்கும் அதிமுகவுக்கும் உரசல் இருந்தது. நான் என்னவெல்லாம் செய்தேனோ அவை அனைத்தும் பாஜகவின் வளர்ச்சிக்காகவே. என் கட்சிக்காக பேசினேனே தவிர மற்றவர்களை அவமதிக்கும் நோக்கம் இல்லை. அவர்களும் விமர்சித்தனர், நானும் விமர்சித்தேன். ஊழல் பற்றி பேசும்போது என்னென்ன நடந்தது என்று கூறித்தான் ஆக வேண்டும். அப்போதும் ஜெயலலிதா பெயரை குறிப்பிட்டதில்லைன்றது ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணதுக்கு ரீசனே ஜெயலலிதா ஒரு ஊழல் பேர் வழி. அதுக்கு தானே அதை சொல்கிறாரு. ஊழல் பற்றி பேசும்போது எல்லா ஊழலையும் பேசணும், ஆனால் நான் ஜெயலலிதா பெயரை குறிப்பிடல. தமிழகத்தை பொறுத்தவரை விஜய் ஒரு பிரதான போட்டியாளர். இளம் தலைமுறை வாக்காளர்களை கவர்ந்திருக்கிறார். 40 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் 2.28 கோடி பேர் உள்ளனர். தமிழகத்தில் புதிதாக அரசியலுக்கு வருபவர்களுக்கு 8 முதல் 12% வரை ஓட்டு கிடைக்கும். விஜய்க்கு அப்படி கிடைக்குமா என்பது தெரியாது. அதிமுக கூட்டணிக்கு விஜய் வருவார் என எதிர்பார்க்க முடியாது. இன்றைய சூழலில் திடமான கூட்டணியுடன் திமுக வலிமையாக உள்ளது. 40%க்கும் மேல் ஓட்டு சதவீதம் உள்ளது. ஆட்சிக்கு எதிரான மனநிலை பெரிதாக இல்லை. இது ஒரு பிஜேபி தலைவர் பேசுகிற பேச்சு போல உங்களுக்கு தெரியுதா? திமுககாரன் கூட 40க்கு மேலே வாங்குன்னு சொல்ல சார். ஆமாம், 40% வாக்கு. ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைன்றாரு. இப்போ தான் உருவாகுது ஆன்டி இன்கம்பன்சி. இது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முழுக்க அண்ணாமலை திமுகவின் ஏஜென்ட்டாகவே செயல்படுகிறார். 25/7/2025 அன்று ஒரு RSS பிரமுகர் இறந்து விடுகிறார். மதியம் 1:30 வரைக்கும் அந்த வீட்டில் இருந்து அந்த சாவை அட்டன் பண்ணிவிட்டு மதியத்துக்கு மேலே போய் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இந்த இக்கரை பூலாம்பட்டி லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார். அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார், ஏங்க மதியம் வரைக்கும் சாவு வீட்டில் என் கூட தாங்க இருந்தாலே. அதுக்கப்புறம் போய் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இந்த நிலம் இது தொடர்பான இந்த வருமானம் எல்லாமே திமுகவோட ஃபண்டிங் என்று தான் அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் கூறுகின்றன. ஸோ அண்ணாமலையோட ஒற்றை அஜெண்டா நம்ம ரொம்ப விரிவாகவே 2-3 நிகழ்ச்சியில் பேசுகிறதுனால நான் மீண்டும் அதுக்குள்ளே போக விரும்பல. அண்ணாமலையோட ஒற்றை அஜெண்டா அதிமுக பாஜக கூட்டணி வலுவாகிவிடக்கூடாது,
பலவீனமடைய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒற்றை அஜெண்டாவாக, அண்ணாமலையோட ஒற்றை அஜெண்டாவாக இருக்கிறது. தொடர்ந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு டிடிவி தினகரனோட ப்ரெஸ் மீட்டை பற்றி நம்ம விரிவாக பேசிட்டோம். அவரோட குரல் யாருடைய குரலாக டிடிவி தினகரன் ஒலிக்கிறார் என்பதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ணாமலை தன்னால் பேச முடியாத விஷயத்தையெல்லாம் டிடிவி தினகரனை வைத்து பேச வைக்கிறான்றதை நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இது பேசும்போது அண்ணாமலை அவரை அறியாமல், அரசியல் கட்சி தலைவர் திமுக தோக்கும் அப்படி தானேங்க சொல்லணும், எதிர்கட்சியில் இருக்கவர். நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் பேசி இருக்காங்க, நான் இது மாதிரி ஒரு ஊருக்கு போகிறேன், அங்கே இருக்க அதிகாரிகள் எனக்கு சல்யூட் பண்ண பயப்படுறாங்க, ஏன்னா திமுக கோச்சுக்குமோன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் எடப்பாடி பழனிசாமி பிடிஐக்கு நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் 210 சீட்டில் அதிமுக ஜெயிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ரைட்டா? திமுக ஆட்சி மீது மக்களுக்கு கடும் கோபம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ரைட்டா? இது என்ன இது? இன்றைய சூழலில் திடமான கூட்டணியுடன் திமுக வலுவாக இருக்கிறது. 40% மேலே அவங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது. பெரிய அளவு அதிருப்தி இல்லைன்னா யாருக்காக பண்ணி பேசுகிற? இந்த வாட்டி எல்லாரும் சொல்கிறாங்க சார், வாக்கு ஃபுல்லாக பிரிஞ்சு ஒரு கட்சி வெல்றதுக்கு 24-25 தான் சதவீதம் தான் ஓட்டு தேவைன்னு. இவர் 40% போயிட்டாரு. யாருக்காக பேசுகிறீங்க நீங்கள்? ஸோ மீண்டும் மீண்டும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்பது தான் ஒற்றை குறிக்கோள். இதனால் ஒரு விஸ்பரிங் கேம்பெயின் மாதிரி இருக்கிறவங்க கிட்டெல்லாம் கட்டுது. பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்களே பாருங்கள், நயினார் நாகேந்திரன் தலைவர் பதவிக்கு வந்ததுலேருந்து தான் ஒவ்வொருத்தராக கூட்டணி விட்டு விலகி போகிறாங்க. இவரே தான் இதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணுறது. தேமுதிக கூட உள்ளே வர மாட்டேங்குது. இவர் தான் இதற்கான வேலையெல்லாம் செய்கிறாரு. இந்த சூழ்நிலையில் நேற்று திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்றார் என்று செய்தி வந்ததா? என்ன சொன்னார் செங்கோட்டையன்? ஹரித்துவார் கோயிலுக்கு போகிறேன் அப்படி தான் உருட்டுவாங்க. நேற்று டெல்லி சென்ற திரு செங்கோட்டையன் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் 2 பேரையும் சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டிருந்தார். நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சரின் அனுமதி இல்லாமல் அவர் செங்கோட்டையனை சந்திக்க முடியாது என்பதால் அவர் மறுத்துவிட்டார். நேற்று மாலை திரு அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருந்ததை அடுத்து அமித்ஷாவுக்கு கடுமையான வேலைப்பளு காரணமாக செங்கோட்டையனுக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை. நேற்று இந்த நேபாளத்தில் நடந்த கிரைசிஸ் ஃபாலோ பண்ணிங்களா? அதன் காரணமாக அமித்ஷா பிஸியாக இருந்தார். சார், நேபாளுக்கும் நம்ம அமித்ஷாக்கும் என்ன சார் சம்பந்தம்? பார்டர் ஸ்டேட்டுமா? நேபாளத்தை சேர்ந்தவர்களை வைத்து நம்ம ஒரு ஆர்மி ரெஜிமெண்ட் வச்சுருக்கோம் தெரியுமா? கோர்க்கா ரெஜிமெண்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேபாள் நம்ம 2 நாடுகளுக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கிறது. அங்கே எது நடந்தாலும் நம்ம எது பாதிக்கும். நெய்பர், அங்கே அவ்வளோ பெரிய அண்ட்ரஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இன்னொன்று ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் பார்டர் வழியாக இங்கே தானே வருவாங்க. ஆமாம். அப்போ உள்துறை அமைச்சர் தானே பார்க்கணும். ரோடு வழியாகவே இங்கே வந்துடலான்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் காரணமாக அதில் ஒரு பிஸியாக இருந்ததுனால அமித்ஷாவின் பிரதிநிதியை நேற்று திரு செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்தார். செங்கோட்டையன் அவனது மனக்குறைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார். சரி, இப்போது அதிமுகவில் இந்த குழப்பம் நடந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் பிஜேபி செங்கோட்டையனுக்கு நேரம் தருவது சரியா? கூட்டணி தர்மத்தின்படி தரக்கூடாது. ஆனாலும் பிஜேபின்ற ஒரு தேசிய கட்சி எல்லா ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணி வைக்காது. அவரே என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள் சார். மூத்த பத்திரிகையாளர் சார். மூத்த பத்திரிகையாளர்லாம் இல்லை சார். முடி நரைச்சிருக்கா? கருன்னு இருக்கு. முடி நரைச்சிருச்சுன்னா நீ மூத்த பத்திரிகையாளர், அவ்வளோதான். சொல்லு. நம்ம பத்திரிகையாளர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். ரைட், கொடு. சந்திக்கலாம் சார். அவங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு சரியாக சாப்பிடுது. ஏன்னா கூட்டணி வலுப்பெறணும், அவரை வெளியே போகக்கூடாது. சரி, இப்போ திமுக விமர்சனம் பண்ணுது பார்த்தீங்களா? அதிமுகவை பிஜேபி கிட்ட சரணாகதி அடைய வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை இயக்கிறதே பிஜேபி தான் அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணுது. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நாங்கள் ஒருங்கிணைக்க தான் பேச்சுவார்த்தை நடந்தோம் அப்படி சொல்லிடலாம். பிஜேபி என்ன நோக்கத்துக்காக செங்கோட்டையனை பார்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை வச்சு தான் மற்றவற்றையெல்லாம் அணுக வேண்டும். ஒரு விஷயத்தை நான் குறிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி வைக்கிறேன். என்னிடம் நிறைய ஏராளமான அதிமுக தொண்டர்கள் என்னங்க இப்படி போய் பார்க்குறாரு, இபிஎஸ் வந்த பிறகு தான் கட்சி நல்லா ஓடிக்கிட்டுருக்கு, இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்க போல இருக்குது இந்த பிஜேபி கூட்டணியை முறிச்சுக்கணுங்க, விஜய் கூட சேர்ந்தால் ஜெயிச்சிடலாங்க, பிஜேபி தேவையில்லைங்க, ஒரு அண்ணன் கரெக்டாக நடத்திட்டு போகிறாருங்க என்று பல அதிமுக ஃபஸ்ட்டு அவர்களுக்காக சொல்கிறேன். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை பிஜேபி ஏற்கனவே முயற்சி செய்து பார்த்துருச்சா? 2024 அவர்கள் மண் குதிரைகள் என்பதையும் பிஜேபி தெரிந்து கொண்டது. கரெக்டாக அதை தான் நிர்மலா அவர்கள் சென்னை வந்தபோது கத்திவிட்டு போனாங்க. இன்னும் ஒரு 15 சீட்டு கிடச்சிருந்துருக்கும். தனியாக நிற்கணும் கெடுத்து விட்டீங்க என்று திட்டிட்டு போனாங்க. ரைட்டா? ஸோ பன்னீர்செல்வம் மண் குதிரை. பன்னீர்செல்வமே மண் குதிரைனா செங்கோட்டையன் இன்னொன்று, இன்றைக்கி அது மாதிரியான ரிஸ்க் எடுக்கிற மனநிலையில் பிஜேபி இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. அதிமுக கூட்டணியோடு தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதில் பிஜேபி தெளிவாக இருக்கிறது. அந்த அதிமுக பழனிசாமி தலைமையில்தான்
என்பதிலும் பிஜேபி தெளிவாக இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் எதுக்குங்க சந்திக்கணும்? பார்க்க முடியாதே போயா என்று விரட்டி விடலாமே, எதுக்கு சந்திக்கணும் என்று ஒரு கேள்வி எழுகிறது. இவங்க பார்க்க முடியாதுன்ட்டாங்க. இவரும் ஸ்டாலின் வீட்டில் போய் கை நினைச்சார்னா மரியாதை நிமித்தமான சந்திப்பு. எனக்கு இவ்வளோ நாளாக எனக்கு விவரம் தெரியல, இப்போது தான் மூக்கமுத்துவை நினைத்து நான் மிகவும் அழுதேன். மூக்கமுத்து மறைவுக்கு முதல்வரிடம் துக்கம் விசாரிப்பதற்காக சென்று சந்தித்தேன்னு போக மாட்டான்னு கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது சார். உதயச்சந்திரன் அவருக்கு அது ஹெல்ப் பண்ணுவார். கூப்பிட்டு உட்கார வச்சு என்னையா பிரச்சனை சார், என்ன மதிக்க மாட்டாங்க சார், என்ன பாருங்கள் சார் இப்படி பண்ணுறாங்க சார், பதவி பூரா பிடிங்கிட்டாங்க சார், எங்கள் ஆதரவாளர் பதவியெல்லாம் பிடிங்கிட்டாங்க சார், சரியா கொஞ்சம் பொறுமையாக இருயா, டிசம்பர் அந்த பக்கம் வரும், இரியா பார்த்துக்குறேன். இல்லை அவர் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் கூட பேசுகிறாருங்க, என்ன வந்து கண்டுக்க மாட்டாருங்க. ஏங்க நான் எப்போலேருந்து இருக்கேன் தெரியுமாங்க, நான் 79 இருக்கேன் எங்கள் கட்சியில். சரியா டென்ஷன் ஆகுதையா, இரியா உட்காரு, நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் பேசுகிறோங்க எடப்பாடிக்கிட்ட, போய் அமைதியாக இரு, போய் பேட்டிக்கிட்டலாம் கொடுக்காத, இந்த எல்இடி திரை வைப்பது, டீ கடை வைப்பது, இந்த வேலையெல்லாம் செய்யாதே, சரியா நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பேசுகிறோம். டோன்ட் கோ எனிவேர். பீகார் எலெக்ஷன் முடியட்டும். டோன்ட் கோ எனிவேர். இது நல்ல அப்ரோச்சா? இதைத்தான் செய்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு இது கிளியராக சொல்லிடுறேன், இபிஎஸ் தான் சிஎம் கேண்டிடேட். இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட் இல்லாமல் அமித்ஷா சொல்லுவார மேடையில், அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு, ட்ரை பண்ணிட்டு தான் முடியல, அதுக்கப்புறமும் ட்ரை பண்ணாங்க, இல்லை கூட்டணி ஆட்சி தான் என்று சொன்னார்கள். திருப்பி சொல்லிட்டார் இவர், தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும். திருப்பி 3 கூட்டத்தில் சொன்னார். பிரசிடண்ட் திருப்பி எத்தனை வாட்டிங்க சொல்கிறது, தனியாக தாங்க ஆட்சி அமைப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பிஜேபிக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா கூட்டணியை அத்துக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதோ வேலையோ செய்திருக்க வேண்டுமல்லவா? ஏதோ சொன்னாங்களா? அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசுவது அவரது தனிப்பட்ட விருப்பம் மற்றும் எண்ணம். இதற்கும் பிஜேபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் இன்று நயினார் நாகேந்திரனை டெல்லிக்கு வர சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்றதெல்லாம் நாளைக்கு நான் விரிவாக சொல்கிறேன். கூட்டு அவங்க தே வாண்ட் திஸ் அலையன்ஸ் டு வின் அட் எனி காஸ்ட். நேற்று திரு பாண்டே அவருடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார். அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவோட மனசு கோணாமல் பிஜேபி நடந்துக்கணும், அது சரிதான், ஆனால் பிஜேபி வந்து அங்கே இங்கேன்னு பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும், லோக்கலில் ஒரு சேலம் அது மாதிரி லோக்கலில் வந்து ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அதிமுகவை எந்த ஒரு சிறு மனசை கூட கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்ற முடிவில் பிஜேபி இருக்காங்க சார். இன்னைக்கு ஏடிஎம்கே விட்டா திமுகவை வீழ்த்துறதுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அதான் சிக்கல், புரியுதா? திமுக வீழ்த்துறதுக்கு அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ ஆப்ஷன். அதெல்லாம் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டாங்கல்ல. 21 பார்த்தாங்க, 21 ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணாங்க ஓட்டை. அண்டு 24 தே ட்ரைட் அண்ட் அலையன்ஸு, பாமக உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டு இதனால் கடும் தோல்வியை தழுவினோம், அதிமுகவோடு சேராதது நாம் செய்த தவறு என்பதை புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்போது ஏதாவது ஒரு தவறை செய்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமேயானால் 29 இதே நிலைமை ரிப்பீட் ஆகும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் இல்லையா? அதன் காரணமாக அதில் அவங்களுக்கு சந்தேகமே இல்லை, கிளியரு. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும். இப்போதும் டிடிவி தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் இயக்குவது அண்ணாமலை தான் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் பன்னீரை மாதிரி முக ஸ்டாலின் வீட்டுக்கு போகாமல் அமித்ஷாவை நாடி செங்கோட்டையன் டெல்லிக்கு வருவதே நல்ல விஷயம் தானே. ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணுற எண்ணம் அவர்களுக்கு இல்லை சார். என்டிஏ கூட்டணி இல்லை, டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மறுபடியும் இணைய வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியாது. இணைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பிஜேபி செய்யும். பீகார் தேர்தல் முடிந்த பிறகு அதற்கான நடவடிக்கைகளில் எடுப்பார்கள். அதுவரை இது இப்படித்தான் போய் கொண்டிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போவே கூப்பிட்டு சமாதானப்படுத்தி வச்சா டெய்லி 2 பஞ்சாயத்து எழுத்துட்ருப்பாங்க. பாருங்கள், என்ன கூப்பிடல, இதுக்கு கூப்பிடல, அதுக்கு கூப்பிடலன்ட்டு நிர்வாகிகள் சண்டை போடுவாங்க. இது பிரச்சனை எல்லாம் பெருசாகி ஒன்று சேர்க்கவே முடியாத நிலைமையெல்லாம் போகிறதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் தனித்தனியாகவே ஓரமாக ஒதுக்கிடுங்க. அவசரம் தேவை ஏற்படும் போது தானே அதற்கான நெருக்கடி ஏற்படுகிறது. அதனால் பொறுமையாக பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். வருவாங்க, வேறு எங்கும் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை சார். நேற்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏதோ மருத்துவமனை திறந்து வச்சார். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் வரப்பெல்லாம் மறிக்கிறீங்க, அதே ஆம்புலன்ஸில் அதிமுகவை அனுப்ப போகிறாங்க மக்களே, அது மட்டும் இல்லை அதிமுக வந்து ஐசியூவில் அனுப்ப போகிறாங்க மக்கள்னு சொல்கிறாரு சார். நல்லா தான் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி பார்க்குறதுக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அதிமுக ஐசியூக்கு போகுதுன்னு சொல்கிறதுல ஒரு ரினியூடு கான்ஃபிடென்ஸ் தெரியுதா? அப்போது இந்த அதிமுகவில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை இவங்க தான் இன்ஜினியர் பண்ணுறாங்கன்றது புரியுதா? ஸோ ஐசியூக்கு அனுப்பிடுவோம், அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அதிமுகவை தள்ளி விடுவோம் என்ற நம்பிக்கை திரு உதயநிதி அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுதா? அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு அது வலுவாக அந்த பிரச்சாரம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சவொடனே இது சரிப்படாது. ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு
அதிமுகவில் என்னப்பா சண்டை போட்டிருக்காங்க, எங்கிட்ட செங்கோட்டையன் பேசுகிறாரு, டிடிவி எங்கிட்ட ஒன்று திட்டுறாரு, ஓபிஎஸ் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இது ஒன்றும் தேராது போல இருக்குது என்ற இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணணும். பாலிடிக்ஸில் வந்து பெர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த பெர்செப்ஷன்னு அதிமுகவுக்கு எதிராக உருவாக்கும் வேலையை திமுக பல வழிகளில் செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ அதிமுகவில் ஒரு குழப்பங்கள் இருக்குல்ல சார், அது வந்து திரு உதயநிதிக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு. நிச்சயமாக கொடுக்குமா? எனக்கு ஒரு அதிகாரி சொன்னார், 2-3 நாட்களுக்கு முன்னால் திமுகவை சேர்ந்த 2 அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். 10 நாளைக்கு முன்னாடி அந்த 2 அமைச்சர்களும் அதே இடத்துக்கு வந்து தங்கியிருக்கிறார்கள். அப்போது அவர்களது மனநிலை வேறு. இப்போது இந்த 2 அமைச்சர்களும் வெற்றி களிப்பில் பேசுகிறார்கள் என்ற அந்த அதிகாரி என்னிடம் அந்த தகவலை சொன்னார். பார்க்கும்போது இப்போ எப்படி தெரியுது, யோசிச்சு பாருங்க. திமுக தான் இன்னைக்கு தேர்தல் நடந்தால் திமுக சார் கூட்டணியை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளியே இதை சொல்கிறாரு. எந்த அதிருப்தியும் இல்லை திமுக மேலே. 40% இருக்காங்க, இவங்க ஒரு 20% இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி இப்போ தான் வருது. மற்றபடி நல்ல பேர் இருக்குது திமுக அரசுக்கு. அவங்களே சொல்கிறாரு. வேறு என்ன வேணும்? அதிமுகவை ஐசியூவுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உதயநிதியோட ஸ்பீச்சில் தெரியுதா? அதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு இயல்பாக கான்ஃபிடென்ஸ் கூடுறது நேச்சுரல் தானே. எந்த கட்சியும் செய்யாத ஒரு பிரச்சாரத்தை 120 தொகுதிகளை கவர் பண்ணதன் மூலமாக, அதுவும் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னதாகவே 120 தொகுதிகளை கவர் பண்ண எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் பேசப்படுகிறதா? அதில் தேர் சக்ஸஸ்ஃபுல் தானே. அப்போ இன்னும் அடுத்தடுத்து இதை செய்வோம், நிறைய வேலைகளை செய்வோம். சக்ஸஸ்ஃபுல் தான். அதுக்கப்புறம் டிடிவியும் ஓபிஎஸும் என்டிஏ விட்டு போயிட்டாங்க. சரி, ஏதாவது நாளைக்கு பின்ன சமாதானம் ஆகி வருவாங்களா அப்படின்னா அது மாதிரி கூட தெரில. ஏன்னா இபிஎஸ்ஸே மாற்றுங்கன்றது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. அப்படின்னும் போது செங்கோட்டையன் அவர்களையும் இது ஒன்றியாச்சு. அப்போ எப்படி வந்து அதிமுக தேர்தலில் ஜெயிக்கும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் உங்களுக்கு வர்றது இயல்பு தானே. அதெல்லாம் சரிதான் சார். இப்போ வரைக்கும் வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் இன்டாக்டாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஸ் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். கிறிஸ் சோடங்கர் அப்படின்றவர் 125 சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கே சார். அவர் தான் தமிழகத்துக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தான் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள். அவர் வந்து இந்த வாக்கு திருட்டு என்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி நெல்லையில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கிரீஷ் சோடங்கர் இதுபோல் 125 தொகுதிகளை கேட்போம் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் திமுகவுக்கு விடுக்கக்கூடிய சிக்னல். இப்போது அதிமுகவில் இவ்வளோ பிரச்சனையை உருவாக்குறாங்கல்லம்மா, திமுக கூட்டணியில் இன்றைக்கி பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனையே இல்லாமல் இவங்க இப்படியே போய் தேர்தலில் சந்திச்சிருவாங்கன்னா 100% அது முடியாது. என்னென்னா, எங்களால் தான் நீ ஜெயிக்கிறன்றதில் கூட்டணி கட்சிகள் தெளிவாக இருக்குது. ஸோ எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்றதை நம்ம ஏற்கனவே பேசினோம். இந்த காங்கிரஸ் தாவேக தொடர்பாக நாம் ஏற்கனவே ஒரு முறை பேசினோம். எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்றதை திமுகவுக்கு உணர்த்துறதுக்காக தான் காங்கிரஸ் மேடையில் கிரீஷ் சோடங்கர் இந்த பேச்சை பேசியிருக்காரு. அதேமாதிரி ரமேஷ் அவர்களும் பேசி சொல்லியிருக்காங்க. கிரீஷ் சோடங்கரோட பேச்சு காங்கிரஸ் மேலிடத்தின் சம்மதத்துடன் பேசப்பட்ட பேச்சு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 125ன்னு ஆரம்பிக்கிறாங்க. அட்லீஸ்ட்டு ஒரு 50-60 கொடுக்கலன்னா நாங்கள் திரு விஜய் அவர்களிடம் சென்று விடுவோம்னு. ஸோ இந்த குழப்பங்கள் அப்போ தான் வரும். இவங்களுக்கு குழப்பம் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஏடிஎம்கே அலையன்ஸு செட்டில் இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஆனால் 125ன்றது கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் இருக்கேங்க சார். ரொம்ப அதிகமான நம்பராக இருக்குது. அப்படி ஆரம்பிச்சுதாம இறங்கி வரணும். இல்லை என்ன அப்போ 60 கூட தான் தரமாட்டாங்களே சார்? என்ன கான்ஃபிடென்ட்டில் இவ்வளோ நம்பர்ஸ் கேட்குறாங்க சார்? ஏன் பாதிக்கு பாதி திமுகவும் காங்கிரஸும் போட்டிட்டது இல்லையா? கடந்த காலத்தில் திமுகவுக்கு 110, காங்கிரஸுக்கு 110 போட்டிட்டது இல்லையா? அப்படி போட்டிட்டு இருக்கீங்களா? 50-50 பிரித்து போட்டிட்டு இருக்கீங்களா இல்லையா? அன்னைக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருந்தாங்க டெல்லியில், இன்றைக்கி ஒன்றும் அப்படி பவர்ஃபுல்லாக இல்லைல்ல. அதுக்காக 10 சீட்டு கொடுங்க போதும்னு சொல்ல முடியுமா? 63 நாயன்மார்கள் கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு அவங்க வேற மாதிரி கேட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு 125 சீட்டு கேட்குறாங்கன்னா நாங்கள் வந்து விஜய் அவர்களோட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷனா சார்? அதான் இண்டிகேஷன். இன்றைக்கி எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ விஜய்ன்ற ஒரு ஆள் இல்லை, விஜய்ன்ற கட்சி இல்லை, என்ன பண்ண முடியும்? கஷ்டம் இல்லையா? அதனால் இன்றைக்கி இப்படி பேச்ச ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ கொடுக்க முடியாது, 63 கூட கொடுக்க முடியாது. இப்படித்தானே நம்பர்ஸில் ஆரம்பித்து நீங்கள் குறைச்சி பேச்சு வரணும். இன்னொன்று, போன வாட்டி வாங்கின அதே 25 சீட்டில் இந்த வாட்டி போட்டியிட மாட்டோம் என்பதை உணர்த்துறது தான் இது. அதுக்கு நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் சொல்லிட்டு போங்க. 125 சொல்லுங்கள், 175 கூட சொல்லுங்கள். அந்த 25க்கு நாங்கள் இந்த வாட்டி ஒத்துக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது திமுக தலைமைக்கு உணர்த்துறாங்க. இது தேர்தல் நெருக்கத்தில், தொகுதி பங்கீடு சமயத்தில் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய தலைவலி வரப்போகிறது. ஓகேவா? அந்த நேரத்தில் அதிமுக கூட்டணியில் எல்லா பிரச்சனைகளும் முடிந்து சுமூகமாக அவர்கள் இருப்பார்கள். இதையும் நாம் பார்க்கத்தான் போகிறோம். அப்போது ரொம்ப தெளிவாக யார் சைடுக்கு எட்ஜ் அதிகமாக இருக்குன்றது
அன்னைக்கு தெரியும். மக்கள் தெளிவான முடிவை அப்போது எடுப்பதற்கு ஏதுவான சூழலும் அப்போது அமையும். ஸோ இதெல்லாம் நடக்க தான் போகுது. இன்றைக்கி ஏர்லியாக இருக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ஐயோ என்ன இங்கே இப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குது என்பதெல்லாம் தோன்றும். இது தலைகீழாக மாறும். நம்மளும் இந்த ஸ்டுடியோவில் உட்காந்து பேசிட்டு தானே இருக்க போகிறோம். இதே நிலைமை நாளைக்கு தலைகீழாக மாறும். அப்போதும் அதை விவாதிக்கலாம். சரி சார், இன்றைய அரசியல் அட்டையில் பல நிகழ்வுகளில் பேசணும். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். சார்.